என்னை இழுத்துக் கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தால் என்னை சிந்திரையா. காருண்யத்தினால் என்னை இழுத்துக் கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, இரக்கம் பெரியது, கிருபை பெரியது, தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, கிருபை பெரியது, இரக்கம் பெரியது, தயவு பெரியது. அநாதி ஸ்நேகத்தால் நேசித்தீரையா. காருண்யத்தினால் என்னை இழுத்துக் கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தால் நேசித்தீரையா. காருண்யத்தினால் என்னை இழுத்துக் கொண்டீரே. அநாதையாக என்னை தேடி வந்தீரே. அன்பு காட்டி அரவணைத்து காத்துக் கொண்டீரே. அநாதையாக என்னை தேடி வந்தீரே. அன்பு காட்டி அரவணைத்து காத்துக் கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. நிலையில்லாத உலகத்திலே அழைத்தேனையா. நிலையில்லாத இயேசுவே அழைத்துக் கொண்டீரே. நிலையில்லாத உலகத்திலே அழைத்தேனையா. நிலையில்லாத இயேசுவே அழைத்துக் கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. தாய் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே. தாயை போல ஆட்டி தேற்றி நடத்தி வந்தீரே. தாய் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே. தாயை போல ஆட்டி தேற்றி நடத்தி வந்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, இரக்கம் பெரியது, கிருபை பெரியது, தயவு பெரியது. நடந்து வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் நன்றியோடு நன்றி சொல்லி துதிக்கிறேனையா. நடந்து வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் நன்றியோடு துதிக்கிறேனையா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, கிருபை பெரியது, தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, கிருபை பெரியது, தயவு பெரியது. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை. சகலத்தையும் நன்மையாக செய்து முடித்தீரே. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை. சகலத்தையும் நன்மையாக செய்து முடித்தீரே. உங்க அன்பு பெரியது, இரக்கம் பெரியது, கிருபை பெரியது, தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, இரக்கம் பெரியது, கிருபை பெரியது, தயவு பெரியது. அநாதி ஸ்நேகத்தால் நேசித்தீரையா. காருண்யத்தினால் என்னை இழுத்துக் கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தால் நேசித்தீரையா. காருண்யத்தினால் என்னை இழுத்துக் கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, கிருபை பெரியது, தயவு பெரியது, கிருபை பெரியது. உங்க அன்பு பெரியது, இரக்கம் பெரியது, கிருபை பெரியது, தயவு பெரியது. அப்பா, உன் கிருபைகளால் என்னை காத்துக் கொண்டீர்.
காக்கும் கிருபை தந்தையும் தாயும் கைவிட்டார் தயவாய் காக்கும் கிருபை அப்பா கிருபைகளால் என்னை காத்துக் கொண்டீரே அப்பா கிருபைகளால் என்னை காத்துக் கொண்டீரே என்னை நினைக்கும் கிருபையே என்னை நடத்தும் கிருபையே என்னை நினைக்கும் கிருபையே என்னை நடத்தும் கிருபையே தன்னை போல தோள் சுமந்து என்னை நடத்தும் கிருபையே தன்னை போல தோள் சுமந்து என்னை நடத்தும் கிருபையே அப்பா கிருபைகளால் என்னை காத்துக் கொண்டீரே அப்பா கிருபைகளால் என்னை அழைத்துக் கொண்டீரே வியாதி நேரத்தில் காத்த கிருபை விடுதலை கொடுத்த தேவ கிருபை வியாதி நேரத்தில் காத்த கிருபை விடுதலை கொடுத்த தேவ கிருபை சூழ்நிலைகள் மாறினாலும் மாறாமல் தாங்கிடும் கிருபை சூழ்நிலைகள் மாறினாலும் மாறாமல் தாங்கிடும் கிருபை அப்பா கிருபைகளால் என்னை காத்துக் கொண்டீரே அப்பா கிருபைகளால் என்னை அணைத்துக் கொண்டீரே கஷ்டத்தின் நேரத்தில் காத்த கிருபை கண்ணீரை மாற்றின தேவ கிருபை கஷ்டத்தின் நேரத்தில் காத்த கிருபை கண்ணீரை மாற்றின தேவ கிருபை தடைகள் யாவையும் உடைத்து எறிந்து வெற்றியை தந்திட்ட தேவ கிருபை தடைகள் யாவையும் உடைத்து எறிந்து வெற்றியை தந்திட்ட தேவ கிருபை அப்பா கிருபைகளால் என்னை காத்துக் கொண்டீரே அப்பா கிருபைகளால் என்னை அணைத்துக் கொண்டீரே அப்பா கிருபைகளால் என்னை காத்துக் கொண்டீரே அப்பா கிருபைகளால் என்னை அணைத்துக் கொண்டீரே வானம் எனக்கு சிங்காசனம் பூமி எனக்கு பாதப்படி என்று சொன்னவனுடைய தேவன் ஹல்லேலூயா Jesus we praise you hallelujah Jesus we praise you hallelujah நம்முடைய தேவன் பெரியவர் ஓ ரமா 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 ஷஹரா ரமா சோத்ரம் 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 உலகத்தார் தேவன் என்று சொல்லுகிறதான காரியத்திற்கு அர்த்தமே புரியல கடவுள் என்று சொல்லுகிறதான ஒரு காரியம் அர்த்தமற்றவர்களாய் இந்த நாட்களிலே காணப்படுகிறார் ஹல்லேலூயா வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களையும் உண்டு பண்ணின தேவன் தான்
தேவனாய் இருக்க முடியும். ஹல்லேலூயா. ஒரு தேவன் என்று சொல்லும்போது அவர் என்னை உருவாக்கி இருக்க வேண்டும். என்னை படைத்திருக்கிறவர் தான் என்னுடைய தேவனாய் இருக்க முடியும். நான் கூப்பிடுகிற வேளையில எனக்கு பதில் கொடுக்கிறவர் தான் என் தேவனாய் இருக்க முடியும். Jesus, we praise you, hallelujah. Shotram, 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 shotram. Maganandi Raja, hallelujah, shotram. பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல உம்மை போல யாரும் இல்லை. பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. உமக்கே துதிகள், உமக்கே எந்தன் கைகளை உயர்த்தி உந்தன் நாமம் போற்றுவேன். பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர் ஆண்டவரே, நீர் மகத்துவம் உள்ளவர் ஆண்டவரே. நீர் தேவன், நீர் எங்களை உண்டாக்கினவர், நீர் எங்களை உருவாக்கினவர். ஓ ராமா பாபா ராமா ஷாமா ராமா ராமா ராமா. ஓ ஹல்லேலூயா. நீ துதிக்கு பாத்திரர். ஹல்லேலூயா. மகனி ராஜா, சோத்ரம் 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 சோத்ரம். ஹல்லேலூயா. சோத்ரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேவனே, சோத்ரம் ஆண்டவரே. சோத்ரம் சோத்ரம். அன்பை பருகிட ஓடோடி வந்துள்ளே. அன்பை பருகிட ஓடோடி வந்துள்ளே. உம்மாக மாறிடே உலகை மறக்கிறேன். உம்மாக மாறிடேன் உலகை வெறுக்கின்றேன். இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உம்மை பற்றிதானே ஐயா. உன்னத தேவனே, யேசுராஜனே, உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. பேரந்த கடலிலே ஓய்வின்றி மூழ்கணும். பேரந்த
தூயோனாய் மாறணும், உம்மை துதித்து மகிழணும், தூயோனாய் மாறணும். இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா, நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி நானே ஐயா. உங்களது தேவனே என்னே சுராஜனே, உம்மோடு இணைந்திட என்னுள்ளம் ஏங்குதையா, உம்மோடு இணைந்திட என்னுள்ளம் ஏங்குதையா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வானத்தையும் பூமி மண்ட சராசரத்தையும் படைத்த தேவன், என்னை உண்டு பண்ணின தேவன், என்னை உண்டாக்கினவர் நீ ஆண்டவரே, என்னை சிருஷ்டித்தவர் நீ ஆண்டவரே. ஆண்டவரே நீ மாத்திரமே ஆராதனைக்கு துதிக்கு பாத்திரர் ஆண்டவரே. ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, மகிழ்ச்சியோடு ஆண்டவரே. ஹல்லேலூயா, சோதரம் 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 ஆண்டவரே, சோதரம் ஆண்டவரே, சோதரம் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எப்போதும் உம் புகழ்தானே, எந்நேரமும் ஏக்கம்தானே, எப்போதும் புகழ்தானே, எந்நேரமும் ஏக்கம்தானே, எல்லாம் நீதானையா ஐயா, எல்லாம் நீதானையா. எப்பொழுதும் உம் புகழ்தானே, எந்நேரமும் ஏக்கம்தானே, எப்பொழுதும் உம் புகழ்தானே, எந்நேரமும் ஏக்கம்தானே, எல்லாம் நீதானையா ஐயா, எல்லாம் நீதானையா. அப்பா உம்மை நேசிக்கிறேன், ஆர்வமுடன் நேசிக்கிறேன். அப்பா உம்மை நேசிக்கிறேன், ஆர்வமுடன் நேசிக்கிறேன். மழியாதி என்னை மீட்டீரையா, பாவங்கள் சுமந்து தீர்த்தீரையா. மழியாதி என்னை மீட்டீரையா, பாவங்கள் சுமந்து தீர்த்தீரையா. ஒளியாய் வந்தீரையா ஐயா, ஒளியாய் வந்தீரையா. இயேசுவே, சோதரம் சோதரம் சோதரம். அந்த வாய்களை திறந்து உற்சாகமாய் தேவனை சோதரம். ஹல்லேலூயா, சோதரம் அவருடைய அன்புக்கு. ஹல்லேலூயா, சோதரம். ஆமா, கர்த்தர் பாவிகளாகி நம்மை நேசித்ததான் நல்லது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய சொந்த தாய் தகப்பனை நம்மை நேசிக்கிறது, நம்முடைய சகோதர சகோதரிகள் நம்மை நேசிக்கிறது. கர்த்தர் நம்மை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. அன்புக்கு என்ன சொல்லுது?
இந்த வாழ்க்கையும் போதாது. தேவ அன்பு வர்ணிக்கலாம் வார்த்தைகள் போதாது. நன்றி சொல்லி தீர்க்க இந்த வாழ்க்கையும் போதாது. துன்பம் வரும் வேளைகளில் இரட்சகரின் அன்பை நினைத்தால் வந்த துன்பம் ஓடி மனமகிழும். தேவ அன்பு வர்ணிக்கலாம் வார்த்தைகள் போதாது. நன்றி சொல்லி தீர்க்க இந்த வாழ்க்கையும் போதாது. எத்தனை நம்மை நேசித்ததான அன்பு விளங்கும்படி தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்கு அல்லேலூயா. ஒரே மனிதனால உண்டானதான பாவத்தை அல்லேலூயா போக்கும்படி ஒரு பரிகாரமாய் தன்னுடைய சொந்த குமாரனை அவர் நமக்கு தந்தளிக்கிறார். இயேசு கிறிஸ்துவோ முற்றிலுமாய் நம்மை நேசித்தபடினால் அவரே முற்றிலுமாய் ஹல்லேலூயா. ஜீசஸ் ஹல்லேலூயா. அன்புக்கு நாம் என்ன செய்ய போகிறோம்? இப்படிப்பட்டதான விலையேற பெற்றதான ஒரு ரட்சிப்பை கட்டளையிட்டதான தேவனுக்கு நம்ம என்னத்தை கொடுக்க போகிறோம்? ஹல்லேலூயா. முற்றிலுமாய் நம்மை தாழ்த்தி அவருடைய கருத்தில் ஒப்புக்கொள்ளும். ஆமா, எப்பொழுதும் புகழ் நம்முடைய வாயிலே வரட்டும். ஹல்லேலூயா. அவர் நம்மோடு கூட கைநெந்து ஜீவிக்கும்படியான வழியிலே நாம் நடப்போம். அன்பின் பரலோக பிதாவே, அருமை இரட்சகர் இயேசுவின் நாமத்தால் நம்முடைய பாதத்தில் வருகிறோம். பிதாவே, இந்த நாளிலும் ஆண்டவரே கூட்டத்தை கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து கொடுக்கிறதுக்கு ஆசீர்வாதம். சின்ன கூடுகையை கர்த்தர் அபரிவிதமான ஒரு ஆசீர்வாதத்தோடு கூட நடத்துவீராக. பேச போகிற தாசன் நம்முடைய கருத்தில் ஒப்புக்கொள்வோம். கர்த்தர் நீர் பேசும் பிரயோஜனமானவைகள் கர்த்தர் எங்களுக்கு போதித்தவர். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் பிதாவே. ஆமென். உட்காருவோம். நாளிலும் நம்முடைய அழைப்பு கிணங்கி வந்திருக்கிற பிரதர் மோசஸ் அவர்கள் தேவனுடைய வார்த்தையை நமக்கு கொண்டு வருவார்கள். அதில் முதலாவது சீட் வார், அதாவது வேதாகமத்தில் ஆதியாகமம் 3:15 ஒரு போர் ஒன்று அங்கு தொடங்கப்பட்டது. அது என் கடைசி வரைக்கும் இருக்குன்னு போட்டிருக்கு. அதை குறித்து எடுக்கலாமா? இரண்டாவது, இஸ் வேர்ட் இஸ் பீஸ், அவருடைய வார்த்தையே சமாதானமானது, இது எடுக்கலாமா? மூன்றாவது, 7 சபைகள், வெளிப்படுத்துதல் புத்தகத்தில் 7 சபைகள் 7 குணங்கள் அப்படின்ற மாதிரி போவாங்க. இதெல்லாம் நான் ஏற்கனவே எடுத்தது. இது எடுக்கலாமான்னும் போது 2 நாளாக உட்காந்துட்டு இருக்கிறேன். இந்த 3 தலைப்பையும் எழுதி வச்சுட்டு என்னடா பண்ணுறதுன்ட்டு தென் இவர் சொன்ன வார்த்தை எனக்கு திரும்ப திரும்ப ஞாபகம் வந்தது. உங்களுடைய சாட்சியும் வேர்ட் ஆஃப் காடும் ஷேர் பண்ண முடியுமா? டெஸ்டிமனி அண்ட் வேர்ட் ஆஃப் காட், இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நான் முடிவு பண்ணது வந்துட்டு அவருடைய வார்த்தையே சமாதானம். அது ரொம்ப முக்கியமானதாக இருக்கும்னு நினச்சிட்டு வந்தேன். எனக்கும் இப்போவும் எனக்கு அதில் ஒரு திருப்திகரமான ஒரு உணர்வு இருக்குது அப்படின்ட்டு ஐ ஃபீல். சரி, இன்றைய சாட்சியிற்குள் கடந்து செல்வதற்கு முன்பு ஒரு சிறிய ஜெபம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, இந்த மாலை வேலைக்காக உமக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். உம்முடைய சித்தத்தின்படி அடியேன் என்னுடைய சிறிய சாட்சியை விசுவாசிகளோடு இந்நேரத்தில் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். உம்முடைய சித்தத்தின்படி உமது குமாரனின் மகிமைக்காக இதை நான் செய்கிறேன். இதை அங்கீகரியும்,
ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இவங்கெல்லாம் எனக்கு என்னுடைய சிஸ்டர்ஸுடைய செட்டாக இருப்பாங்க. யாருன்னு தெரியல, ப்ராபப்ளி எங்கள் பெரிய அக்காவுடைய பேட்சாக இருப்பாங்க. சுந்தர் இட் செல்ஃப் இஸ் வெரி சீனியர் டு மீ. அவர் எனக்கு வயசில் பெரியவர். பட் ஆனால் நாங்களாம் ஒன்றா கிரிக்கெட் ஆடி இருக்கிறோம். அது அவர் சுந்தர் பிரதர் வந்து என் டீமில் இருக்கும்போது ரொம்ப சந்தோஷம். ஆப்போனன்ட் டீமில் இருந்தால் கொஞ்சம் கோபமாக தான் இருப்போம். அதுவும் எஸ்பெஷலி இது ஜான் மாஸ்டர் ஸ்ட்ரீட் வைஸஸ் அருள் நகர்னு ஒரு போட்டி இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் மாதிரி நடக்கும். இவர் ஒரு பயங்கரமான பிளேயர் சுந்தர. ஸோ அதனால் அவர் கிரவுண்டில் எதிர் அணியில் பார்த்தாலே கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும். 2 பேரும் சேர்ந்து விளையாடி இருக்கிறோம். பட் ஆனால் ரொம்ப ஜூனியர் நான். ஸோ இதெல்லாம் இவர் கூப்பிடும் பொழுது என்னடா இது அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருந்தேன். பட் கர்த்தருடைய மகிமைக்காக ஒரு சில காரியங்களை என்னதான் பக்கத்தில் இருந்தாலும் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் எனக்கு தெரிஞ்சு அவருடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது எனக்கு தெரியாது. என் வாழ்க்கையில் என்ன நடந்தது என்பது அவருக்கும் தெரியாது. இதை சொந்த மண்ணில் நான் பிறந்து வளர்ந்த இடம், நான் பிறந்ததே அந்தோனியார் சர்ச்சில் 1977. ஸோ சொந்த மண்ணில் சாட்சி கொடுக்கறதுன்றது நான் கண்டிப்பாக எதிர்பார்க்கல. நான் இங்கே இருக்கவே மாட்டேன்னு நினச்சேன், சென்னையில் இருக்க மாட்டேன்னு நினச்சேன். பட் பாஸ்டர் கொடுத்த வாய்ப்பு இருக்குது, நன்றி. நாங்கள் வந்துட்டு ரோமன் கேத்தலிக் பேக்ரவுண்டில் இருந்து வந்தவங்க. எங்களுடைய அப்பா, இன்ஃபேக்ட் எங்கள் வீட்டு ஸ்ட்ரீட்டு பேரே இப்போ தான் இந்த அருள் நகர்னு மாறிச்சு. முதல்ல வந்து கேத்தலிக் சென்டர்னு தான் சொல்லுவாங்க. எங்கள் அப்பா கேத்தலிக் சென்டரில் வேலை செஞ்சவர். நாங்கள்லாம் எங்கள் வீட்டில் மொத்தம் 4 மேரி. எங்கள் அம்மா பேர் லூர்து மேரி, அப்புறம் ஒரு 3 அக்கா பேர் மேரி, 5 நபர்கள். இந்த ஆர்சி பேக்ரவுண்டில் இருந்துகிட்டு இருக்கும்பொழுது அக்கா லயலா காலேஜில் எம்ஃபில் படிச்சுட்டு இருந்தாங்க. அப்போது ஃபாதர் லூர்து சாமின்னு சொல்லி ஒருத்தர், அவருடைய காலகட்டத்தில் இந்த கரிஸ்மேட்டிக் மீட்டிங்ஸ்லாம் போக ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்லோவாக என்ன பண்ணாங்க, வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நபராக மீட்டிங்ஸ்க்கெலாம் கொண்டு போக ஆரம்பித்த பிறகு அப்போ இந்த சீரணி அரங்கத்தில் மீட்டிங்கு, பெரிய பெரிய நபர்கள்லாம் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு சிலர், அந்த இடத்துக்கெல்லாம் போனோம். வீட்டில் எல்லாருமே மாறிட்டாங்க. 90லேருந்து ஆரம்பித்து 92க்குள்ளே வீட்டில் எல்லாரும் மாறியாச்சு, என்னை தவிர. நான் மட்டும் கொஞ்சம் விதண்டவாதியாக சுற்றி கொண்டு இருந்தேன் தான் சொல்லணும். ஆக்சுவலாக நிறைய கேள்வி கேட்டிருக்கிறேன். எங்கள் அக்காலாம் கூடுவாங்க. இவர் சுந்தர் பிரதர் வந்து அங்கே வீட்டு பக்கத்தில் ஃப்ரெண்டு வீடு இருக்குது. அங்கே இவங்கெல்லாம் இவர் லூக்கு இவங்கெல்லாம் வந்து கிட்டாரு கீபோர்ட்லாம் வாசிச்சுட்டு இருப்பாங்க. இவங்கெல்லாம் போன பிறகு ஒரு தபலா பாக்கி இருக்கும், அதை எடுத்து நான் வாசிக்கிட்டு இருப்பேன். நான் ஏன்னா அதில் எனக்கு ஒரு சின்ன ஆர்வம். ஸோ இந்த மியூசிக் ரொம்ப பிடிக்குன்றதுனால எங்கள் அக்காலாம் வந்துட்டு ப்ரேயர் மீட்டிங்ஸ்லாம் கொண்டு போவாங்க, நைட் விசிட்லாம் கொண்டு போவாங்க. போவேன், பாட்டு கேட்பேன், இந்த மியூசிக் பிடிக்கும், அவ்வளவுதான். அதுக்கு மேலே வேறு எதுவும் கிடையாது. நத்திங் மோர் தான். ரட்சிப்பின் அனுபவம் இல்லை. அப்படியே வாழ்க்கை தொடர்ந்தது. பெரிய விதண்டவாதி. நான் வந்துட்டு ரொம்ப கம்பல் பண்ணாங்கன்னா என்ன கேட்பேன்னா, ஏன் உன் ஆண்டவருக்கு அறிவு இல்லையா? ஏதேன் தோட்டத்தில் தான் பேய் இருக்குது, அந்த இடத்துல போய் ஏன் ஆதாம் ஏவாளை வச்சார்? இந்த மாதிரியெல்லாம் கேள்வி கேட்குறது, விதண்டவாதமான கேள்விகளை கேட்டுக்கொண்டிருந்தேன். அது ஒரு காலகட்டம் வரைக்கும் அப்படியே போயிட்டு இருந்துச்சு. 93 to கிட்டத்தட்ட 97 பல்வேறு ஆர்கனைசேஷன்ஸில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். ஓரளவுக்கு நல்ல வளர்ச்சி. 97 ஒரு பிக் டேர்னிங் பாயிண்ட். ஒரு ஐடி ஆர்கனைசேஷனில் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனியில் ஒரு வேலை கிடைத்தது. அதுக்கப்புறம் என்னுடைய கிராஃப் பார்த்தீங்கன்னா அப்படியே பீக். 97, 99, 2001 சென்னையிலேருந்து ஹைதராபாத் போகிறேன். ஹைதராபாத்தில் ஒரு பிரான்ச் மேனேஜர், ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனி. அங்கே போன பிறகு இங்கே இருக்கக்கூடிய இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய, பேர் சொல்ல விரும்பல, இங்கே இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கும் வேலை வாய்ப்பு கொஞ்சம் கொடுத்துருந்தேன். நல்ல வளர்ச்சி. 2003 அந்த 97 ஆஃபீஸ் பாயாக ஜாயின் பண்ணுறேன். 2003 பிரான்ச் மேனேஜராக இருக்கிறேன். அதற்கு பின்பு வேறொரு நிறுவனத்தில் ஒரு வாய்ப்பு கிடைத்தது, டைரக்டராக அந்த இடத்துல போய் உட்கார்றேன். 2004 திருமணம் ஆகிறது. திருமணத்தின் பொழுதும் இது கொஞ்சம் முக்கியமானது. திருமணத்தின் பொழுதும் ரசிக்கப்படவில்லை. ஆனால் ஏசியில் திருமணம் ஹைதராபாத்தில். அவங்க கேட்டாங்க, ஞானஸ்தானம் எடுத்தியாருனாங்க. இல்லை. சரி, ஞானஸ்தானம் எடுக்கலன்னா நாங்கள் கல்யாணம் பண்ண மாட்டோம்னாங்க. ஓகே, எடுத்துக்கிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் இயேசு கிறிஸ்துக்காகலாம் ஞானஸ்தானம் எடுக்கல, கல்யாணத்துக்காக ஞானஸ்தானம் எடுத்தேன். அப்புறம் கல்யாணம் பண்ணோம். 2004. 2005 எனக்கு ஒரு பெண் குழந்தை. 2006 வந்துட்டு சென்னை வந்துட்டேன். அப்போது ஒரு ஆண் குழந்தை.
2006 இங்கே சென்னை வந்தேன். 2007 and 2008 வந்து பீக், பல கோடி ரூபாய் டேர்ன் ஓவர், பல லட்சம் ரூபாய் வருமானம். தேவையில்லாத ஒரு சில நட்பு, பெயரெல்லாம் குறிப்பிட விரும்பலை, ஏன்னா இந்த ஏரியா மக்கள் ஒரு சில பேர், அவர்களுடைய நட்பு சம்பாதித்த ஐடி ஆர்கனைசேஷனில் சம்பாதிச்ச காசெல்லாம் கொண்டு போயிட்டு சினிமா படம் எடுக்கிறதுலாம் போய் பல லட்சம் ரூபாய் இழப்பு. கரெக்டாக 2008 ரெசெஷன் வேறு. என்ன பண்ணுறது என்பதே தெரியாத ஒரு சூழ்நிலை. எவ்வளோ முயற்சி பண்ணுறேன், வட்டிக்கு காசு வாங்குகிறேன், ஒன்றுமே பண்ண முடியல. எல்லாம் முடிஞ்சு கூடயே இருந்து குத்துன ஒரு சில பேர் முடிஞ்சு கிட்டத்தட்ட நடுத்தருக்கு வந்தாச்சு. 2 கார், ஒரு ஃபோர்ட் ஃபியஸ்டா, ஒரு ஆல்டோ, ஆஃபீஸ்க்கு ஒரு வண்டி, 28 எம்ப்ளாயீஸு, சென்னை, பெங்களூர், ஹைதராபாத்தில் ஆஃபீஸ், எல்லாம் போச்சு. கடைசியில் மாதவரத்துக்கு திருப்பி வரேன். இங்கே ஒரு ஆஃபீஸ், ஏன்னா விலை ரெண்ட்டு கம்மியாக இருக்கும்ட்டு இங்கே வந்தேன். இங்கேயும் வச்சு சமாளிக்க முடியல. ஒரு காலகட்டத்தில் ஆஃபீஸை க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஆஃபீஸை க்ளோஸ் பண்ணிட்டேன். நான் செய்த நிறைய தவறுகள், அதில் ஒரு சில முக்கியமான தவறுகள் கண்டிப்பாக நான் இந்நேரத்தில் பதிவு செய்ய வேண்டும். ஏன்னா வசனம் ஒன்று சொல்லுது, 2 நபர்கள் கர்த்தரை குறித்து பேசும்பொழுது அது ஒரு ஞாபக புஸ்தகத்தில் எழுதப்படுகிறது என்று. நம்ம பேசுறது ரொம்ப ஜாக்கிரதையாக பேசணும். வாய்க்கு வந்ததெல்லாம் வந்துட்டு சாட்சி கொடுக்குறோன்றதுக்காக சொல்லிடக்கூடாது. செய்த மிக பெரும் தவறுகளில் ஒன்று, அதாவது சரிவு வாழ்க்கையில் இருந்த பொழுது நான் தேடாத விஷயங்கள் இல்லை. இதுக்கு நடுவில் வந்து +2 படிக்கும் போதுலேருந்து இந்த குடிக்கிற பழக்கம் வர கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆக, இந்த தோல்வியை தழுவும் பொழுது என்ன ஆச்சுன்னா அதுதான் நமக்கு மெடிசன் மாதிரி மாறிடுச்சு. அப்படியே உச்சகட்டத்துக்கு போயாச்சு. தேவையில்லாத ஒரு சில காரியங்களை செய்தேன். அதில் மிக முக்கியமான காரியங்கள் எது, செய்யக்கூடாதது என்னவென்றால், மெடிடேஷன் பண்ணு, உனக்கு நல்ல அமைதி கிடைக்கும். இந்த யோகா மெடிடேஷன் 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்கிறது. இதில் வந்து பியூட்டிஃபுல்லாக ஒருத்தர் சொல்லி கொடுத்தாங்க வரேன். நான் சொல்கிறது மிகப்பெரிய ஒரு நிறுவனம் மந்தவெளியில், அவங்க வந்துட்டு இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன். அவங்க எனக்கு சொல்லி கொடுக்குறாங்க, நீங்கள் கிறிஸ்டியனா மெடிடேஷன் பண்ணலாம் பிரதர், ஆனால் எப்படி பண்ணணும்னா நீங்கள் அவங்க சொல்கிற வார்த்தைகள் வேணாம், ஆமேன்னு சொல்லுங்கள் அப்படின்னா. அப்படின்னா எப்படிங்க அப்படின்னா, ஆமேன் அப்படி சொல்லி அப்படி பண்ணிக்கிட்டே இருக்க அப்படின்னா. ஸோ 5 மணி நேரம் 6 மணி நேரம் வந்து ஒரே இடத்துல உட்காந்துட்டு, இது வந்து ஆக்சுவலாக டிமானிக் டோர்ஸ்ன்னுவாங்க. தேவையில்லாத ஆவிகள் எல்லாம் நம்மளே போகிறத வந்து வா வீட்டுக்கு வான்னு கூப்பிட்றது. அதை கூப்பிட்டாச்சு. 3 முறை உதவ வாங்கியிருக்கிற பேய்கிட்ட. அதில் கடைசியாக மார்ச் மாதம் 2019 அந்த வீட்டு மாடியில், அதுக்கு ஒரு சில காரணங்கள் உண்டு. இது தேவையில்லாத வேலைகள் பண்ண முதல் தவறு. 2வது, சரி கீழே விழும்போது என்ன ஆகுது அப்படின்னா, எதை தின்னா பித்தம் தெளியும் சுற்றி பார்க்கறது. எனக்கு தெரியாத, நான் பார்க்காத ஜோசியமே கிடையாது. கைரேகை கொஞ்சம் தெரியும், வாஸ்து கொஞ்சம் தெரியும், அஸ்ட்ராலஜியில் 3-4 விதம் கொஞ்சம் தெரியும். அதாவது திசை பார்க்குறது வேறு, குரு பயிற்சி வேறு, சனி பயிற்சி வேறு, இது வந்து இத்தனை வருஷம், அது வந்து அத்தனை வருஷம், இப்படி எல்லாம் பார்க்குறது. எல்லாம் முடிச்சுட்டு கடைசியில் அதுவும் வந்து கை கொடுக்கல. நான் போகாத இடங்கள் கிடையாது. நிறைய பேருக்கு தெரியாது, கவர்னர் மாளிகை சென்னைக்குள்ள ஒரு தர்கா இருக்குது. வியாழக்கிழமை காலையில் அந்த சைடு போனீங்கன்னா அங்கே வந்துட்டு நிறைய வெஹிக்கிள்ஸ் இருக்கும், பூலாம் வித்துட்டு இருப்பாங்க. அது உள்ளே போயிட்டு அந்த பூலாம் எடுத்துன்னு போயிட்டு அந்த தர்காவில் போயிட்டு தலையை போய் முட்டணும். அதை முட்டி நீ வேண்டிங்கன்னா, இது சொன்னது யாருன்னா அவர் ஒரு பிராமின். அந்த பிராமின் எங்கே இருக்காருன்னா மந்தவெளியில். இஸ் அ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஃப்ரம் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட், IIMல சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டு. ஆனால் அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, இந்த பரிகாரம்லாம் பண்ணுங்க, நிறைய பரிகாரங்கள் சொல்லியிருக்காரு. நானும் நிறைய பண்ணியிருக்கேன். அதில் ஒன்று வந்து இதில் கவர்னர் மாளிகைக்குள்ளே ஒரு பியூட்டிஃபுல் தர்கா இருக்கும். அந்த தர்காவுக்குள்ளே போயிட்டு தலையை முடிக்கணும். நானும் முட்டி பார்த்துட்டேன். நான் பார்க்காத ஜோசியக்காரர் கிடையாது, எல்லா விதமான ஜோசியக்காரை பார்த்துட்டேன். கைரேகை பார்த்தாச்சு, திசை பார்க்கறது ஒன்று விடலை, ஒன்றும் எடுபடலை. அடுத்து ஏற்கனவே சொன்ன மாதிரி கூடா நட்பு, தேவையில்லாத ஒரு சில நட்புகள். அதனால தான் நடுத்தருக்கு வந்ததே. அதுக்கு அடுத்தது ஆடம்பர செலவு. அதாவது ஓரளவுக்கு ஆடலாம், அநியாயத்துக்கு ஆடக்கூடாது. வீடு அண்ணா நகரில் இருக்குது. அப்போ எனக்கு இங்கே வந்து சொந்த வீடு, நான் ஒய்ஃபு பசங்களாம் அண்ணா நகரில் இருக்கேன். வீட்டை வச்சுக்கிட்டு விஜயகாந்த் பில்டிங் பக்கத்தில், கோயம்பேடு பக்கத்தில் ஷான் ராயல்னு ஒரு ஹோட்டல் இருக்குது, 3 ஸ்டார் ஹோட்டல். அந்த ஹோட்டலில் கிட்டத்தட்ட 1.25 வருஷம் ரூம் போட்டிருக்கிறேன். ஒன்ஸ் அகெயின் பேர் குறிப்பிட விரும்பல. ஒரு சில படங்கள் தயாரிக்க வேண்டிய ஒரு சினிமாக்காரங்க, அவங்க இவங்க எல்லாரும் வருவாங்க. 1.25 வருஷம் ரூம். ஒரு நாளைக்கு அப்போ 2300 ரூபா வாடகை.
இப்போ தான் அதனுடைய கஷ்டம் தெரியுது. இது வந்துட்டு அதிக பிரசங்கித்தனமான வேலைகள். அதே போல் வந்துட்டு எங்கேயாவது தேவையில்லாத சில காரியங்கள் செய்வதற்கு போனோம் அப்படின்னா எங்கே போகிறதுனா தாஜ் கோரமெண்டல் போகிறது. மேட்ச் பாயிண்ட்னு ஒன்று இருக்கும் பேஸ்மெண்ட்டில். எல்லாம் 5 ஸ்டார் ஹோட்டல் தான். நாங்கள் போகிற ரேஞ்சு வேறு ரேஞ்ச் இருக்கும். மொத்தத்தையும் அழிச்சாச்சு. கூடா நட்பு, ஆடம்பர செலவு, இதில் கெட்ட பழக்க வழக்கங்கள் வேறு. சரி, இப்படியே வாழ்க்கை போயிட்டு இருக்குது. ஒரு காலகட்டத்தில் என்ன ஆச்சுன்னா 2019 ஜூன் மாதம், நான் இப்போ தான் சொன்னேன் இல்லையா, பேய்கிட்ட மார்ச் மாதம் 2019 அடி வாங்குறேன்னா சும்மா எப்படி சொல்கிறதுனா அதை ஃபீல் பண்ண முடியல. கை இதை யாரோ பின்னாடி கட்டின மாதிரி இருக்குது. தலை பெட்டில் இருக்குது. காலையில் 11:30 மணி. அப்போது நான் கையை எப்படி ரிலீஸ் பண்ணலான்னு பார்க்குற முடியல. நம்ம கிறிஸ்டியன் ஃபேமிலியிலேருந்து தானே வந்திருக்கோம். ரட்சிப்பின் அனுபவம் இல்லை, ஆனால் வசனங்கள்லாம் தெரியும். ஏன்னா சின்ன வயசுலேருந்து நம்ம கேட்டிருக்கோம். இயேசுவின் நாமத்தில் சொல்லலான்னு வாய் எடுக்கிறேன். பே 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 பேன்னு காற்று மட்டும் வருது, ஒரு வார்த்தை வரல வாயிலிருந்து. இதை நான் ஷேர் பண்ணதில்லை. என்னுடைய மினிஸ்ட்ரியை பற்றி நான் பேசும்போது நான் சொல்கிறேன். நான் இன்னும் ஒரு சில காரியங்கள், காற்று மட்டும் வருது, இயேசு நாமத்தில் அது வரமாட்டேங்குது. பெட்டில் தலை எப்படி இருக்குது, வார்த்தை வரவில்லை. அந்த கையை ரிலீஸ் பண்ண முடியல, கழுத்தை ரிலீஸ் பண்ண முடியல. இது 3வது முறை நடக்குது. அதுக்கப்புறம் பின்னாடி ஏசியை சர்ச் செலவாயில் இருக்க சர்ச் பாஸ்டரை அவரை கூப்பிட்டு ப்ரேயர் பண்ணோம். அன்னைக்கு பகல் இது. அன்னைக்கு மாடியில் ஏறத்துக்கு எனக்கு பயமாக இருந்தது. அவ்வளோ பயமாயிடுச்சு எனக்கு. ஐயோ இது என்ன இது அப்படின்ட்டு. இது வந்து மார்ச் மாதம் நடக்குது. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் எதுன்னா, இந்த யோகா பண்ணி தேவையில்லாத காரியங்களை வான்னு வீட்டுக்குள்ளே கூப்பிடுறது. இது வந்து வீட்டுக்குள்ளே பேய் இருக்குது அதெல்லாம் வந்து எனக்கு அந்த நம்பிக்கையெல்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு ஒன்று சொல்லி தான் எனக்கு தெரிய வந்தது. இஸ் அ பிராமன், பஞ்சாபி பிராமன். நான் இப்போ மெடிடேஷனில் 6 hours 7 hours 8 ஹவர்ஸ்லாம் ஒரே இடத்துல உட்காந்துட்டு ஆமேன் அப்படின்லாம் சொல்லின்னு இருப்பேன். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் போயிட்டேன். நீ சொல்கிற வார்த்தை ஆமேன்றதுனால இயேசு கிறிஸ்து வரப்போகிறது கிடையாது. நீ பண்ணுறதே தேவையில்லாத வேலை. அவன் வந்துட்டு அங்கே இங்கேன்னு சுற்றி கடைசியாக உத்தராகண்டில் ஒரு ஆசிரமத்துக்கு போயிட்டான். அங்கேருந்து ஃபோன் பண்ணி அவன் ஒய்ஃப் மூலயமா எனக்கு சொல்கிறான், என்னுடைய பழைய பேர் வேறு, அந்த பேரை சொல்லிவிட்டு அவன் அதை பண்ண வேணான்னு சொல்லுங்கள், அவர் பண்ண வேணான்னு, சின்ன பையன் இங்கே தான் இருக்கான் மாதவரத்தில், அதை பண்ண வேணான்னு சொல்லுங்கள். ஒரு ஸ்டேஜில் வந்துட்டு இந்த ஆவிகள்லாம் அவனோட பேச ஆரம்பிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சுன்னா அவனால் ரிட்டர்ன் போக முடியாது. ரிட்டர்ன் போனால் உயிர் போயிடும். இதை அவங்க ஒய்ஃப் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க எனக்கு, நான் இங்கே இருக்கும்போது, இதெல்லாம் பண்ணாதீங்க, நீங்கள் ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. அவன் எந்த அளவுக்கு போனவன் அப்படின்னா, அவனுடைய மனைவி, அவன் ஃப்ரெண்டு, அவருடைய மனைவி, அவங்க 2 பேர் லவ் பண்ணிட்டு இருக்கிற காலகட்டத்தில் நேராக பார்க்காம கண்ணை மூடி மெடிடேஷன் பண்ணி அவன் ஒய்ஃபுக்கு வந்துட்டு கல்யாணத்துக்கு முன்னாடி, நீ இந்த இடத்துல இருக்கிறியா, இந்த கலர் ட்ரெஸ் போட்டுன்னு இருக்கிறியான்னு சொல்லுவானா. இது அவங்க ஒய்ஃப் வந்து என்கிட்ட சொன்னாங்க, சாட்சி மாதிரி சொன்னாங்க. அவங்க தேர் பிராமன், ஸ்டில் தேர் நாட் அக்செப்டட் ஜீசஸ் கிரைஸ்ட். ஆனால் சொன்னாங்க, இது உண்மை என்பதற்கு அவங்களே சாட்சியாக சொன்னாங்க. அவன் வந்துட்டு என்கிட்ட சொல்கிறான், அவன் ஒய்ஃப் மூலயமா, நிறுத்த சொல்லாத அப்படின்ட்டு. இதுக்கு மேலே வேண்டாம், அந்த ஸ்டேஜ் தாண்டி அடுத்த ஸ்டேஜ் போனால் அவுட்டு, அதுலேருந்து ரிட்டர்ன் வர முடியாது. சரி, அந்த ஸ்டேஜில் தான் நான் அடி வாங்கியிருக்கிறேன். இது மார்ச் மாதம் 2019. தென் 2019 ஒரு டேர்னிங் பாயிண்ட். ஜூன் 16ஆம் தேதி, ஜூன் 16th 15th வரைக்கும் வந்து காசு ஒன்ஸ் போக ஆரம்பிச்சுன்னா, இந்த குடியில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு மோசமானது என்னன்னா, உங்ககிட்ட கடைசியாக என்ன இருக்கோ அது வரைக்கும் கேட்கும். உன்னுடைய பேர், புகழ், இப்போ இது கீபோர்டு இருக்குது அப்படின்னா அந்த கீபோர்டை விற்றுருவேன். நீங்கள் எங்கே வேணால் செக் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் கடைசி ஸ்டேஜிங்க தான் போய் முடியும். உங்கள்கிட்ட என்ன பொருள் இருக்கோ, குடும்பம் இருந்துச்சுன்னா குடும்பத்தை கேட்கும், இது இருந்தால் இதை கேட்கும், ஃபேன் இருந்தால் ஃபேனை கேட்கும். மொத்தத்தையும் விற்றுட்டேன். கோடிக்கணக்கில் டர்ன் ஓவர், லட்சக்கணக்கில் வருமானம், அதெல்லாம் போயிட்டு கடைசியில் வீட்டில் இருந்த அலுமினியம் பாத்திரத்துலேருந்து மொத்தமாக விட்டாச்சு. வெறும் ஒரே ஒரு பெட்டு மட்டும்தான் இருக்குது. அந்த காலகட்டம் இது. 2019 ஜூன் மாதம் 16ஆம் தேதி, அந்த 16ஆம் தேதி ஒரு சம்பவம் நடக்குது. அதுக்கு யார் காரணம்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் ஃபேமஸாக ஒருத்தர் இருப்பார், அமர்தீப்னு சொல்லி, மார்வாடி அமர்தீப்னு போட்டிங்கன்னா ஒருத்தர் வருவார். அவருடைய சாட்சி பயங்கரமாக இருக்கும். அவர் வந்துட்டு 2013 எனக்கு பழக்கமாக வராரு. அவரோட தொடர்ந்து நான் டச்சில் இருந்துக்கிட்டே இருக்கிறேன். அவர் வந்து ஒரு காரியத்தை சொன்னார். 2014-15 இந்த டைம்லலாம் அப்பப்போ அவர் எங்கேயாவது கூப்பிட்டாருன்னா போகிறது. 15ல் வந்துட்டு
அவர் வந்து கிடியான்ஸ் மினிஸ்ட்ரியில் இருக்கிறவர். கிடியான்ஸில் பைபிள் டிஸ்ட்ரிபியூஷன் கூட்டுவாங்க. இதில் இந்த குடியில் ஒரு பிரச்சனை என்னென்னா, வெளியில் வரணுன்ற ஆசை கிட்டத்தட்ட எல்லாருக்குமே இருக்கும். அதை தான் நான் அன்றைக்கும் சொல்லியிருந்தேன். வர முடியுமான்னு கேட்ட வர முடியாது. வெளியிலேருந்து பேசுறது ஈஸி. நான் பிஹெச்டி முடிச்சிருக்கிறேன், அதில் ஒரு 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு எனக்கு. அது ரொம்ப கஷ்டம். அதுலேருந்து வெளியில் வரணும்னா நம்மளும் கொஞ்சம் ஒத்துழைக்கணும், அவருடைய கிருபையும் கொஞ்சம் வேணும், அவரோட கொஞ்சம் வேணும். ஸோ இந்த அமர்தீப்ன்றவரோட நான் டச்சில் இருக்கிறேன். மனசை சொல்லுது வந்துரு. நான் எத்தனையோ முறை ப்ரேயர் பண்ணியிருக்கிறேன். ஆண்டவரே, எனக்கு குடியை மட்டும் நீங்கள் எனக்கு நிறுத்திடுங்க, தூக்கத்தை மட்டும் கொடுங்க, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன். இது உண்மையாலே நான் செய்த ஜெபம். ஆனால் கர்த்தருக்கென்று ஒரு நேரம்னு ஒன்று இருக்கு இல்லையா? நீ கேட்டதுனால நாளை காலையில் எழுந்திருச்சு நீ கேட்டதுனால மாறிடுமான்னு கேட்டால் மாற்ற மாட்டார். என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். ஸோ இவரோட டச்சில் இருக்கிறேன். இவர் வந்துட்டு கிடியான்ஸ் வந்துட்டு ஒரு சில இடங்களுக்கு பைபிள் டிஸ்ட்ரிபியூஷன் போயிருக்கேன். பைபிள் டிஸ்ட்ரிபியூஷன் போயிட்டு நான் எங்கே போகணுமோ சாயங்காலமான அங்கே போயிடுவேன். ஸோ பேரலாக இந்த வேலையும் ஓடுது, அந்த வேலையும் ஓடுது. இது வந்து ஒரு டர்னிங் பாயிண்ட். ஜூன் 16 ஞாயிற்றுக்கிழமை. ஜூன் 15 அவர் என்ன சொல்கிறாரு, நாளை காலையில் பெரியமேட்டில் ஒரு சர்ச் இருக்கு, அந்த சர்ச்சில் கலெக்ஷன் இருக்கு. கிடியான்ஸ் அந்த ப்ளூ கலர் பைபிள் கொடுப்பாங்க. அந்த பைபிள் இது இருக்கு, சாட்சி கொடுத்துட்டு அவங்க கலெக்ஷன் பண்ணுவாங்க. பியூட்டிஃபுல் மினிஸ்ட்ரி. பெரியமேட்டில் ஒரு சின்ன சபை, இதோட கொஞ்சம் பெருசு இருக்கும், அவ்வளோதான். மாடியில் கலெக்ஷன் வாங்குறேன். நைட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 11:30-12 வரைக்கும் குடிக்கிறேன். நம்ம வந்துட்டு இப்போ காசு இல்லாத டைம் குடிக்கிறது வேற. அதனால மட்டமான இருக்கிறதுல மட்டமானது என்ன கிடைக்குமோ அதை தான் குடிக்க முடியும். காசு கிடையாது. ஏதாவது அலுமினியம் பாத்திரம் கண்ணு கட்டுறதெல்லாம் விற்றுட்டு குடிக்கிறது. ஸோ எனக்கே தெரியுது எப்படி குடிக்க போகிறது மட்டமானது. கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சுக்கூடா அப்படின்றேன். காலையில் சர்ச்சுக்கு போகணும், சீக்கிரமாக முடிச்சுக்கோன்ட்டு. ஸோ ஓரளவுக்கு சீக்கிரமாக முடிச்சுட்டு 11:30 மணிக்கெல்லாம் குடியை நிறுத்திட்டு காலையில், ஏன்னா ரொம்ப நாக்கு அடிக்குமே. இவர் வேற காலையில் 6 மணி சர்வீஸ்ன்றார். 6 மணிக்கு போயிட்டேன். அப்படி அதான் இரண்டு மனசு தான், ஒன்று வேணும், ஒன்று வேணான்னு. கிளம்பி சர்ச்சுக்கு போயிட்டேன். அங்கே கலெக்ஷன் எடுக்கிறாங்க. கலெக்ஷன் வந்து அமரன் கூட தள்ளி நின்று பேசுகிறேன், ஏன்னா ஸ்மெல் அடிச்சிரும் அப்படின்றதுக்காக கலெக்ஷன் பண்ணுறோம். கலெக்ஷன் பண்ணி முடிச்சுட்டு இங்கேருந்து போகும்போதே ஒன்று சொன்னார், என்னுடைய பழைய பேர், அது பேரை சொல்லிட்டு, வேற ஒரு இது ஒன்று இருக்குது, சர்ச் ஒன்று இருக்குது, நான் உங்களை கூப்பிட்டு போனான்னு நினச்சேன், ஆனால் இன்னைக்கு வாய்ப்பு இருக்கான்னு தெரியல, கர்த்தருக்கு சித்தம் இருந்தால் நான் ஒரு நாள் கூப்பிட்டு போகிறேன்றாரு. நான் பைக்கில் நான் இங்கேருந்து பைக், அவர் வீடு வேற எங்கேயோ பைக்கில் போகிறோம். ஒரு குறிப்பிட்ட இடத்துல நான் அவர் பைக்கில் போகிறேன், தள்ளி உட்காடுறேன், ஏன்னா ஸ்மெல் அடிச்சிடும். நைட்டு 12 வரைக்கும் முடிச்சிருக்குமே. தள்ளி நிற்கிறேன். போகிறோம், கலெக்ஷன் முடிக்கிறோம். போகும்போது இதை சொல்கிறாரு, வேற ஒரு சர்ச் இருக்குது, அங்கே கொண்டு போகணும், என்றைக்காவது ஒரு நாள் நான் கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். கலெக்ஷன் முடிச்சுட்டு 2வது சாட்சி சிபிஎம் சர்ச்சு தண்டையார்பேட்டை. ஸோ அவங்களுடைய சாட்சி, கிடியான்ஸுடைய சாட்சி அங்கே. ஸோ கிடியான்ஸுடைய சாட்சிக்காக நாங்கள் அங்கே போகிறோம். அவருடைய பைக்கில் போகிறேன். அங்கே போனால் அது சிபிஎம் தண்டையார்பேட்டு பெருசு, அது 2000 பேர் இருப்பாங்க அந்த சபை. அந்த சபைகளில் போகிறோம். இவங்கெல்லாம் கிடியான்ஸ்லாம் பார்த்துட்டு, யார் பிரதர்ஸ்னால் கிடியான் பிரதர்ஸ் அப்படின்னு. நான் ஓரமாக நின்று இருக்கிறேன். அவர், உங்களை போன வாரம் கூட்டமே நீங்கள் சாட்சி கொடுக்கறதுக்கு இந்த வாரம் வந்துட்டு இருக்கிறீங்க. எங்கேயோ கன்ஃபியூஷன் நடந்தது. சிபிஎம் சபையிலேருந்து கிடியான்ஸ் மினிஸ்ட்ரியை ஒரு பர்டிகுலர் வாரம் சாட்சி கொடுத்துட்டு கலெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்றது கூப்பிடுறாங்க. அது எங்கேயோ கம்யூனிகேஷன் கேப் நடந்துச்சு. போன வாரம் கூப்பிட்டாங்க, அனௌன்ஸ்லாம் பண்ணோம், நீங்கள் யாருமே வரல, இன்னைக்கு கிடையாதுன்னா. டக்குன்னு என்ன நடந்ததுன்னா, போகும்போது என்ன சொன்னார், உங்களை வேற ஒரு சபை கொண்டு போகணும்னு நினச்சேன், அந்த சபைக்கு இன்னைக்கு போக முடியாது, ஏன்னா 2 சர்ச் கமிட்மெண்ட் ஆயிடுச்சுன்னா இல்லையா. ரொம்ப சந்தோஷம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு சிபிஎம் சர்ச்சில் இன்னைக்கு டெஸ்டிமனி கிடையாது, வாடா உன்னை கூப்பிட்டு போகிறேன்னு கூப்பிட்டு போயிட்டார். தண்டையார்பேட்டில் வேற ஒரு சபை. அந்த சபைக்குள்ளே போகிறோம். நமக்கு தான் அந்த மியூசிக் பிடிக்க முடியாது. கால் எடுத்து வைக்கிற பார்த்தா ஒரு கர்நாடிக் சாங். என்னடா இது, கிறிஸ்டியன் சர்ச்சு, இண்டிபெண்டன்ட் சர்ச் அது. அந்த சர்ச்சில் ஒரு கர்நாடிக் சாங் வருது அப்படின்றதும் ஏதோ ஒரு மாற்றம். ஜூன் 16 அது நடந்தது. அங்கேருந்து வரேன். எனக்கு அந்த அந்த சர்வீஸ் முடியுது. சர்வீஸ் முடித்த பிறகு பாஸ்டர் கூட்டின்னு போய், என் ஃப்ரெண்டு அமர்தீப் இவாஞ்சலிஸ்டர், அவர் கூட்டின்னு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அவர் ப்ரேயர் பண்ணுறாரு. ப்ரேயர் பண்ணும்போது ஏதோ ஒரு சில காரியங்களை சொல்கிறார். அதில் குறிப்பிட்டு ஒரு வசனத்தை சொல்லி எனக்கு ப்ரேயர் பண்ணுறாரு. உன்னுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் மேகத்தின் மீது வரக்கூடிய ஒரு சில ஆசீர்வாதங்கள் எல்லாம் தடைப்படுகிறது அப்படின்ட்டு ப்ரேயர் பண்ணுறாரு. ஐசையா
சரி அதை நான் கேட்டுக்கிறேன், நமக்கு ஒன்றும் புரியல, ஏதோ சொல்ல வராரு, ஆசீர்வாதம் இருக்குது தடன்றாரு அப்படின்ட்டு அன்னைக்கு கொஞ்ச நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் கிளம்பி வந்துட்டேன். அன்னைக்கு முடிவு பண்ணுறேன், இன்னையோட நம்ம கூடியெல்லாம் விட்டுறணும். 16th ஏதோ ஒரு மாற்றம், ஏதோ ஒரு உணர்வு இருக்கு. நான் வந்து புஷ் ஆவியான வந்தார் என்னை மாற்றிட்டார் அப்படியெல்லாம் சொல்ல விரும்பலை. ஒரு ஏதோ ஒன்று தோணுது, ஒரு பீஸ் ஒன்று இருந்தது, சமாதானம் இருந்தது, குடிய விடலாம் அப்படின்னு தோணுது. இன்னைக்கு மட்டும் விட்டுருவோமே, ஒரு நாள் லீவு, நாளையிலேருந்து விட்டுருவோம். திரும்பி அன்னைக்கும் ஆரம்பித்தேன். 14ஆம் தேதியும் அதே வேலையை, இந்த வேலையை செய்கிறேன். ஆனால் இந்த முறை என்னன்னா போராட்டம் உச்சம். 90% வேணான்ட்டு 10% கூடியிருக்கு. ஸோ தோல்வி தான். சரீரம் வெற்றி பெற்று விட்டது, நான் தோல்வி பெற்றேன். இருந்தாலும் விட மாட்டேங்க. அடுத்த நாள் கன்ஃபார்ம்டாக விட்டே போயிடணும்டா அப்படின்ட்டு நான் என்ன பண்ணிட்டேன், சாயங்காலம் வந்து 6-7 மணி ஆகிறதுக்குள்ளே நேராக வீட்டுக்கு போனேன். அது அப்பா வீடு. அப்போ நான் இங்கே வந்துட்டு அப்பா வீட்டில் அங்கே போயிட்டு கிச்சனில் சமையல்லாம் ஆரம்பிச்சிட்டேன். நான் சமைக்க ஆரம்பிச்சேன்னா நான் வேறு எதுவும் கான்சன்ட்ரேஷன் போகாது. சமையல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். திடீர்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இங்கே அருளகரில் இருந்த ஒருத்தர் ஆவினில் டிரைவராக இருந்தார். அவருடைய பையன், அவன் என்னுடைய பழைய டிரைவர் வேறு. நான் நடுத்தருக்கு வந்த பிறகும் என் மேலே மரியாதை வச்ச ஒரே நபர்னா அவன் மட்டும்தான். திடீர்னு ஒரு 6:55 ஃபோன் வருது, ஈவினிங் 17th. என்னுடைய ஆஃபீஸில் வேலை செஞ்ச பசங்க ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி, சார் அவன் தூக்க மாட்டேங்கிறான் சார். இங்கே இருந்தான் அருள்நகர் பெயர் வேண்டாம் பார்க்குறேன். தூக்க மாட்டேங்கிறான் சார். ஐயோ என்னடா இதுன்னு கை வச்சுட்டு ஓன்னு அழுகுறேன். 17ஆம் தேதி திருப்பி போ. 18ஆம் தேதி பாடி எடுக்கிறாங்க. அந்த பிராமின் சொன்ன அந்த பையன், பஞ்சாபி பிராமின் பையன், அவன் கூட இருந்தான். 18ஆம் தேதி அன்னைக்கு 18ஆம் தேதியோட ஒரு தெளிவான முடிவு எடுத்தேன், இதுக்கு மேலே இந்த பக்கம் போகக்கூடாது அப்படின்ட்டு. பை காட்ஸ் கிரேஸ், கர்த்தருடைய கிருபையால் 18ஆம் தேதி ஜூன் மாதம் விட்டது தான். அதுக்கப்புறம் அந்த குடின்ற பக்கம் தொடவே இல்லை. இது ஒரு ஃபஸ்ட்டு 10 நாள் வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. சிகரெட் குடிக்கிற பழக்கம் இருந்தது. அது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20-25 நாள் மேலே, 25-30 நாள் இருக்கும். அதை விடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அது நிக்கோட்டின் போயிடுச்சு, உடம்பு முழுக்க ஊறிடுச்சு. சரி, இதெல்லாம் வந்துட்டு ஒரு பக்கம் இருக்க. இப்போ என்ன நடந்தது அப்படின்னா, 2019 ஜூன் 16 மாற்றம் 18ஓடு கடைசியாக விட்டேன் நான் குடி. அப்படின்னா அன்னையிலேருந்து என்ன செய்கிறேன், என்னுடைய பாஸ்டர் வந்துட்டு ஒரு சில காரியங்களை சொல்லி அறிவுறுத்தினார். அது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு பார்த்த முதல் நாளே, தம்பி நீ ஒன்று பண்ணு, நீ போயிட்டு டியூட்ரானமி, உபாகமம், அப்புறம் புதிய ஏற்பாடு, இதை புதிய ஏற்பாடில் 4 சுவிசேஷங்கள், இது எல்லாத்தையும் படின்றாரு. படித்து முடிச்சுட்டு சொல்கிறேன், இன்னொரு தடவை படினாரு, படித்து முடிச்சுட்டேன்றேன். ஒரு சில நாள்லேயே அது முடித்த பிறகு அவர் என்ன சொன்னார், பிரதர் நீங்கள் ஒன்று பண்ணுங்க, நியூ டெஸ்ட்மெண்ட் புதிய ஏற்பாடு ஃபுல்லாக படிங்கன்னாரு. 30 நாள் ஆச்சு. 30 நாள் புதிய ஏற்பாடு ஃபுல்லாக படித்து முடிச்சிட்டேன். என்னடா இது அப்படின்னு யோசனை பண்ணார். அப்போ என்ன சொன்னார், இன்னொரு தடவை படிங்களேன் புதிய ஏற்பாடு அப்படின்னாரு. நான் டேட்டு டைமோடு எழுதி வச்சிருக்கிறேன், என் பைபிளில் இருக்குது. ஃபஸ்ட்டு டைம் முடித்தது வந்து 27/2019 3:32 PM அப்படின்ட்டு. 2வது முறை நியூ டெஸ்டமெண்ட் வந்து 11 நாளில் படித்து முடித்தேன். படித்து முடித்த பிறகு அப்போ அந்த சர்ச்சில் ஒரு சவுத் கொரியாவிலேருந்து ஒரு பாஸ்டர் வந்திருந்தார். அவர் வந்து இந்த ஸ்பீட் ரீடிங் எல்லாம் கற்றுக் கொடுத்துருந்தார். வேகமாக எப்படி வேதாகமத்தை வாசிக்கலாம் என்பதெல்லாம் அதில் கொஞ்சம் கற்றுக்கிட்டு 2 முறை நியூ டெஸ்டமெண்ட்டை படித்து முடிச்சாச்சு. அதுக்கடுத்து என்ன பண்ணலாம், ஃபுல் பைபிள் படிக்கலாமே அப்படின்ட்டு தொடங்கினேன். வேகமாக படிப்போம். கரெக்டாக 30 டேஸில் முடித்தேன். அது எங்கள் பாஸ்டருக்கு வந்துட்டு என்னை கொண்டு போன அமர்தீப்பிட்ட சொல்கிறார், என்னையா நீ கூட்டின அந்த ஆள் கொஞ்சம் ரொம்ப வேகமாக போகிறாரு போல. முழு பைபிள் எப்படி 30 நாளில் படித்து முடிச்சாயினேன். இது படித்து முடித்த பிறகு என் வேலையை என்னென்னா, காலையில் 4:30 மணிக்கு எழுந்திருக்கிறது, நைட்டு 12 வரைக்கும் படிக்கிறது. இதே தான் வேலை. சும்மா படிக்க மாட்டேன், கையில் நோட்ஸ் எடுத்துவேன். என்கிட்ட எப்போதுமே கலர் பென்சில், அது இது ஹைலைட்டர் எல்லாமே இருக்கும். அது எல்லாத்தையும் எழுதினே இருப்பேன். ஃபஸ்ட் டைம் 31 டேஸ் ஆகிடுச்சு. 2வது முறை வந்து இன்னும் வேகமாக படிக்கலான்ட்டு இன்னும் ஸ்பீடாக போகலான்னு போகிறேன். இந்த முறை 6 நாளில் ஃபுல் பைபிள் முடித்தேன். ஆதியாகமம் 1 முதல் வெளிப்படுத்துதல் 22 வரைக்கும் 6 டேஸ், ஆல்மோஸ்ட் 18 hours a day. அது ஸ்பீட் ரீடிங், அது கூட நோட்ஸும் சேர்த்து எடுக்கிற மாதிரி. இது பாஸ்டருக்கு ரொம்ப சந்தோஷம், இது எப்படி இவன் பண்ணான் அப்படின்றது.
இது வந்துட்டு திஸ் இஸ் ஆன் த குட் சைடு. த பேட் சைடு என்ன அப்படின்னா, பிஃபோர் வி கேன் கெட் இன்டு திஸ் மெசேஜ், 2016 வருமானம் இல்லை, 2 பசங்க, குழந்தைங்களை பார்த்துக்க முடியாது. என்ன பண்ணுறது, படிப்பு செலவுலேருந்து கடன் வாங்குறேன் எவ்வளோ தான் வாங்கிட்டே இருக்கிறேன், பத்த மாட்டேங்குது. கொடுக்குறது நிறுத்துறாங்க ஒரு ஸ்டேஜில், ஃபோன் எடுக்க மாட்டாங்க. என்கிட்ட பல லட்சம் ரூபாய் காசு வாங்கிட்டு போனவங்களாம் ஃபோன் எடுக்க மாட்டேன்றான். என்னடா பண்ணுறது? இந்த கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குடி வேறு ஜாஸ்தியாகுது. ஒரு காலகட்டத்தில் 2016 சண்டை வீட்டில். அப்போ நான் ஐயனம்பாக்கத்தில் இருக்கிறேன். எது செய்தால் என்னுடைய எனக்கு ரொம்ப கோவம் வரும்னு தெரிஞ்ச என்னுடைய மனைவி என்ன பண்ணுறேன், கரெக்டாக அதே செய்கிறாங்க. பசங்களுக்கு நைட்டு 11 மணிக்கு மேலே வெளியில் போயிட்டு அம்மா வீட்டுக்கு வர்றது, சாப்பாடு கொடுக்குறது. நைட்டு 11:30 கொடுக்குறது. அங்கேருந்து தான் இங்கே வர்றது. ஆனால் இங்கே வந்த பிறகு சாப்பாடு கொடுக்குது. அது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. பசங்களுக்கு டைமுக்கு சாப்பாடு போடணும். சண்டை ஜாஸ்தியாக என்ன பண்ணேன், கத்தி எடுத்து ஓடிட்டேன். இது வந்து மார்ச் 31ஆம் தேதி 2016. நைட்டு படுக்கிறேன், காலையில் எழுந்திரிக்கிறேன். 10:30 மணிக்கு ஒரு ஃபோன் வருது. சார், கும்மணஞ்சாவடி போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து பேசுகிறோம். என்னடா போய் பார்த்து ஃபோன் எடுக்கிறேன். சுற்றி பார்த்தா பசங்க காணோம், ஒய்ஃபை காணோம், யாரும் காணோம், எல்லாம் போயிட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் வருது. உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, வாங்க. சரி, அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன், ஆல் விமென்ஸ் போலீஸ் ஸ்டேஷன், அந்த போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு எழுதி கொடுங்க அப்படின்னாங்க. எழுதி எல்லாம் கொடுத்துட்டு வந்தேன். 2016 அப்போ பிரிந்தது, இன்னை வரைக்கும் சேரலை. 2018 ஒரு முறை என் பிள்ளைகளை பார்த்தேன், 2 பசங்களை பார்த்தேன். பிரியும் பொழுது பசங்களுக்கு வந்துட்டு 6th ஸ்டாண்டர்ட் அண்ட் 4th ஸ்டாண்டர்ட். பொண்ணு வந்து 6th, பையன் வந்து 4th ஸ்டாண்டர்ட். 2018 ஒரு முறை பார்த்தேன். அதுக்கப்புறம் இது வரைக்கும் அவங்கள பார்க்க முடியல. அதில் கண்டிப்பாக என்னுடைய தவறு இருக்குன்றது எனக்கு தெரியும். இதில் கொடுமை என்னென்னா, 2019 இந்த பேய்கிட்ட உதவாங்கினது, ரட்சிப்பின் அனுபவம், இதெல்லாம் 2019 நடந்துட்டு இருக்கும் பொழுது, மார்ச் மாதம் இந்த பேய்கிட்ட அடி வாங்குறேன்னு சொல்கிறேன் இல்லையா, அந்த காலகட்டத்தில் தான் எனக்கு இன்னொரு இன்ஃபர்மேஷன் தெரிய வருது. ஃபோனில் ஒரு தடவை ஒய்ஃபுக்கிட்ட பேசும்போது அவங்க தான் சொன்னாங்க, உனக்கு எனக்கும் டைவர்ஸ் ஆகிடுச்சு தெரியுமா அப்படி. அது எப்படி ஆகும்? ஆயிடுச்சு அப்படி. எனக்கு புரியல. இல்லை உனக்கு எனக்கு ஏற்கனவே டைவர்ஸ் ஆகிடுச்சு அப்படி. ஏதாவது டாக்குமெண்ட் இருந்தால் அனுப்புன்றேன். அடுத்த நாள் இமெயில் வருது எனக்கு. கோர்ட்டு காப்பி விவாகரத்து பத்திரம் வந்து இமெயிலில் வருது. அந்த காப்பியை பார்த்ததும் குடி வந்து ஜாஸ்தி ஆகிடுச்சு. அப்போ கடைசியாக வந்துட்டு என்னுடைய ஸ்டேஜ் வந்து ஜூன் மாதம்லாம் வந்து கிளாஸை பிடிச்சா அப்படி தான் ஆடும். டீ கிளாஸ் கையில் பிடிக்க முடியாது, ரத்த வாந்தி. அது வந்து எனக்கே நல்லா தெரிஞ்சு போச்சு, உயிர் போகிற ஸ்டேஜ் அப்படின்னு. பை காட்ஸ் கிரேஸ் அவர் வந்து இதை 2019 தான் எனக்கு தெரிய வந்தது. 2017 கோர்ட்டில் தீர்ப்பு வந்துடுச்சு. ஆள் இல்லாத அட்ரஸ், அதாவது நாங்கள் எங்கே கடைசியாக ஒரு வீட்டில் வாழ்ந்தோமோ அந்த அட்ரஸுக்கு வந்துட்டு வக்கீல் நோட்டீஸ் 3 தடவை போயிருக்கு. வக்கீல் நோட்டீஸ் 3 தடவை போயிட்டு நீங்கள் ரிப்ளை பண்ணல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ கோர்ட்லேருந்து ஜட்ஜ்மெண்ட் போயிடுச்சு. நிறைய அட்வொகேட்ஸ் அதுக்கப்புறம் பார்த்த பிறகு சொன்னாங்க, இல்லை நீ அந்த கோர்ட்டுக்கு போகலாம், எப்போ வேணாலும் போகலான்னாங்க. வேணாம் அப்படின்னு. இந்த ரட்சிப்பின் அனுபவம் எனக்கு கொடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவையில்லாமல் இப்போ போயிட்டு நீ சண்டையை இழுத்த அப்படின்னா பசங்களை ஏற்கனவே போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் ஒரு தடவை போயிட்டாங்க. இப்போ 2வது முறை போனால் கோர்ட்டுக்கும் பசங்க வரணும், போலீஸ் ஸ்டேஷனுக்கு பசங்க வரணும். தேவையில்லாத வம்பு. இது என்ன பண்ணு, டோட்டலாக சரண்டர் ஆகிடு. ஆண்டவரே நீர் என்ன செய்கிறீரோ நீர் செய்யும் அப்படின்ட்டு விட்டுட்டேன். பை த கிரேஸ் ஆஃப் காட் பிரச்சனை சால்வ் ஆகலை. அது நடந்தது தான், கோர்ட்டு தீர்ப்பு வந்தது தான். ஆனால் மனைவியும் பிள்ளைகளும் இன்னும் தொடர்பில் இருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த விதத்தில் அதை எஸ்பெஷலி நான் இப்படி மாறுவேன்றது அவங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு என்னுடைய மினிஸ்ட்ரி 2022 தொடங்கின மினிஸ்ட்ரி முதலில் தானியல் புத்தகத்தில் எடுத்தேன். அது ஒரு 8 மாதம் போச்சு பைபிள் ஸ்டடி. யூடியூப்பில் இதெல்லாம் டீட்டெயில்ஸ் இருக்குது. அதுக்கடுத்து புக் ஆஃப் ரெவலேஷன் வெளிப்படுத்துகிற புக்கை வந்து ஒரு 2.5 வருஷம் எடுத்தேன். இப்போ புக் ஆஃப் சக்கரியாவின் புத்தகம் எடுத்துகிட்டு இருக்கிறேன். அப்பப்போ வந்துட்டு மனைவிகளும் பிள்ளைகளும் இந்த வீடியோஸை பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. அதுக்கும் வந்துட்டு அவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அது எப்போ என்ன நடக்கணும்ன்றது அவருடைய கரத்தில் நான் ஒப்புவித்து விட்டேன். அவங்க இங்கே இல்லை, தே ஆர் இன் காரைக்கால். ஸோ கர்த்தரின் சித்தத்தின்படி அது
என்ன நடக்கணுமோ அது நடக்கும். உங்களுடைய ஜெபத்திலும் அதை நீங்கள் நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். சரி, இன்றைய தேவ செய்தியிற்குள் கடந்து செல்லலாம். ஒரு 10 minutes, 10 to 15 minutes தான் we close. 8:30 we are close. 10. சரி, ரோமருக்கு எழுதிய நிருபம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ரோமர் 5:8. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மில் வைத்த தம்முடைய அன்பை விளங்கப்படுகிறார். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இதில் என்ன போட்டிருக்கு? இது ஏன் என்னன்னா, இது என் வாழ்க்கைக்கு தொடர்புடைய ஒரு வசனம். ஸோ அதனால் இங்கே இதை கண்டிப்பாக பேசணுன்றது எனக்கு ஒரு வாஞ்சை. நாம் பாவிகளாய் இருக்கும் பொழுது, as you were sinners, God came and touched my life. இந்த அமர்தீப் என்பவராக இருந்தாலும் சரி, 2012 இருந்தே ஃபியூச்சரில் என்னுடைய ரட்சிப்பிற்காக என்னை சுற்றி ஒரு வளையமை வைத்து பாதுகாத்து கொண்டிருக்கிறார். என் கையில் ஒரு பெரிய தழும்பு இருக்கும். இங்கே மாதவரத்தில் ஆக்சிடென்ட். நடுராத்திரி 12 மணிக்கு குடிச்சிட்டு பைக் ஓட்டின்னு வரேன். காரெல்லாம் போச்சு. நடுராத்திரி 12 மணிக்கு தேய்ச்சிக்கின்னு போகிறேன். ஒரு 20 மீட்டர் தேய்ச்சின்னு போய் விடுறேன். இது உயிர் எப்படி பழிச்சேன்னே தெரியல. முட்டியில் வந்து கிராக் எல்லாம் விழுந்தது. உயிர் பழிச்சது பெரிய விஷயம். ஏன்னா லாரி வந்து நடுவில் எப்படி நிற்குது. கர்த்தருடைய கிருபையால் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பே என்னை சுற்றி ஒரு வளையம் இருந்தது. ஒரு சில நண்பர்கள், கெட்ட நண்பர்களுக்கு மத்தியிலும் சில நல்ல நபர்களையும் கர்த்தர் தேர்ந்தெடுத்து வைத்திருந்தார். அதுக்கு இந்த வசனம் ரொம்ப பொருத்தமானது. as you were sinners, முழுமையாய் திருந்திய பிறகு ரட்சிக்க வரல அவரு. நீ பாவியாய் இருக்கும் பொழுது உன்னை தேடி வந்தார் அப்படின்றதுக்கு என்னுடைய வாழ்க்கையை ஒரு சாட்சியாக இருக்கிறது. நான் என்ன பண்றேன், இந்த 2019 ரட்சிக்கப்பட்டதிலிருந்து நான் செய்த ஒரே ஒரு இல்லை, இன்னி வரைக்கும் செய்யக்கூடிய ஒரு வேலை, காலையில் 8 மணிக்கு லேப்டாப்போ ஏதோ ஒன்று சிஸ்டம் ஆன் பண்ணி முன்னாடி உட்காந்தோன்னா அதை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுறது நைட்டு 12 ஆகும். ஏறக்குறைய ஒரு 10 to 12 மணி நேரம் குறைந்தபட்சம் பைபிள் ஸ்டடி ஓடிட்டு இருக்கோம். ஏறக்குறைய 25,000 ஹவர்ஸ் பைபிள் ஸ்டடி இது வரைக்கும் பண்ணியிருப்பேன். அதில் கிரீக் கொஞ்சம், ஹீப்ரூ, எபிரேய மொழி, கிரேக்க மொழி இதெல்லாம் கலந்து இந்த வார்த்தை தான் என்னை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிவிட்டது. பை கிரேஸ் ஆஃப் காட் இன்னைக்கு யூடியூப் சேனல் ஒன்று இருக்குது. அதில் ஒரு 12,000 பேர் சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க. அதில் ஏகப்பட்ட பாஸ்டர்ஸ், நல்ல ப்ரீச்சர்ஸ், மாஸ்டர் செமினரியில் படித்த பல நபர்களும் இருக்கிறாங்க. ரொம்ப இன்டெப்த் ஸ்டடியெல்லாம் அதில் இருக்கும். நான் இன்டெப்த் இன்றைக்கு போக விரும்பவில்லை. பட் அதே நேரத்தில் எனக்கு இந்த மாற்றத்திற்கு காலையிலிருந்து நைட்டு 8 நைட்டு 10, 11, 12 வரைக்கும் கம்ப்யூட்டர் முன்னாடி எந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதமும் பெருசாக இல்லாத பட்சத்தில், அதை நான் தெளிவாக சொல்லிடுறேன். இந்த யூடியூப்பில் 12,000 பேர் இருக்கிறாங்கன்னு தான் ஒருத்தன் ராப்சர் ரகசிய வருகையை பற்றி ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தேன், வெளிப்படுத்துதல் சப்ஜெக்ட். அப்போ அதை பார்த்துட்டு ஒருத்தன் கமெண்ட் போட்டிருந்தார், நீ போட்டது அதாவது பறக்கிற மாதிரி போட்டிருந்தேன், அது இன்டர்நெட்டில் இருந்த ஃபோட்டோ, அதை நான் போட்டேன். நீ இந்த ஃபோட்டோ போட்டதுக்கு பதில் நிர்வாணமாக படம் போட்டிருந்தால் நீ இன்னும் அதிகமாக வருமானம் சம்பாதிப்பாய் அப்படின்னா. என்னுடைய மாத வருமானம் 800 ரூபா கூட தாண்ட மாட்டேங்குது எனக்கு யூடியூப்பில். நான் ஃபோனை வேணால் எடுத்து நான் காமிச்சிடுறேன், அதை எடுத்து பாருங்கள். 4.5 வருஷம் வேலை செஞ்சு வருமானமே கிடையாது. யூடியூப்பில் வந்து மினிஸ்ட்ரி செஞ்சு யாராவது சம்பாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா வாய்ப்பே கிடையாது. அந்த பக்கமே போகாதீங்க. அது தட்ஸ் அ வெரி ராங் பிளேஸ். சம்பாதிக்கிறதுக்குள்ள வாய்ப்பு கிடையாது. அதுவும் இப்போ ஏஐ வந்துச்சு, இது மேலே சுத்தமாக வாய்ப்பே கிடையாது. ஓட்ட படத்தை பார்த்துட்டு ஏதோ ஒன்று இன்டர்நெட்டில் இருக்குது, அதில் காப்பிரைட் இஷ்யூ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். ஏதோ ஒன்று போட்டால் இதற்கு பதில் நிர்வாகம் போடுற ஒரு கிறிஸ்டியன் வேறு, அவர் பேர் கிறிஸ்டியன் வேறு. ஏயா ஒரு மினிஸ்ட்ரி பண்ணுறாங்க, என்ன ஏதுன்னு செக் பண்ண மாட்டியா? இதற்கு பதில் நிர்வாணமான படம் போட்டிருந்தால் இன்னும் அதிக வருமானம் வந்திருக்கும், நீங்கள் சந்தோஷமாக இருந்திருக்கலாம். நான் படுற கஷ்டம் எனக்கு தான் தெரியும். ஃபஸ்ட்டு புக் ஆஃப் டேனியல் வந்து சப்ஜெக்ட் எடுக்கும்போது வீட்டில் ஏசியை போட்டு அந்த 2 கம்பளி, ஒரு சவுண்டில் இருக்கிறவர் இவங்களுக்கு தெரியும், 2 கம்பளி தூக்கி மேலே போற்றி உள்ளே வந்து மூச்சு திணற நாத்தம் அடிக்கும், உடம்பு பதன்னு தண்ணி ஊற்றும். என்னுடைய
வீடியோஸ் யூடியூப்ல இருக்க போய் பார்த்தீங்கன்னா அதில் வாய்ஸ் கேட்டு பாருங்க, என்னவோ ஏஆர் ரஹ்மான் ஸ்டூடியோவில் இருந்து ரெக்கார்ட் பண்ண மாதிரி இருக்கும். 400 ரூபாய் மைக்கு, 400 ரூபாய் மைக்கு, ஜேபிஎல் இந்த மைக்கு, லவாலியர் மைக்கு, அதை வச்சுக்கிட்டு 2 பெட்ஷீட்டு கம்பளியை போத்திக்கிட்டு நாற்று அடிக்கிற மாதிரி பிரசங்கம் பண்ணோம். இப்படி குடிச்சு வேற பேசணும், 1 மணி நேரம் 2 மணி நேரம், கை காலெலாம் விட்டுடும். நமக்கு காசே கிடையாது, இன்னைக்கு வரைக்கும் யூடியூப்ல காசு கிடையாது. இன்னைக்கு 4 வருஷம் ஆயிடுச்சு, ஜனவரி மாதம் 2022 ஆரம்பிச்சு இன்னி வரைக்கும் there is no income for me. why I am saying அப்படின்னா, இந்த காலையிலேருந்து நைட்டு 12 வரைக்கும் உட்காரது வந்துட்டு எனக்கு பிடித்திருக்கிறது. நானும் அந்த வார்த்தையும் வந்து எப்படி சொல்கிறதுனா ரொம்ப அந்யோன்யம் ஆகிட்டோம். ஐ see Jesus in the word of God. நான் இயேசுவை வார்த்தைகளில் தரிசிக்கிறேன். அது உருவமாக வரணுன்ற எனக்கு எந்த அவசியமும் கிடையாது. நிறைய என்னுடைய வீடியோஸ்லையும் சரி, நான் பாஸ்டர்ஸ் மீட் பண்ணும் போதும் சொல்லுவேன், பழைய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து, பிதா, பரிசுத்த ஆவியானவர், இந்த 3 பேர் வந்து போகிறத பார்க்க முடியுமா? பழைய ஏற்பாட்டில் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். சிலர் என்ன பண்ணிடுவாங்க, எல்லாமே இயேசு கிறிஸ்துன்றாங்க. சிலர் வந்து எல்லாமே பிதான்னுடுவாங்க. கிடையாது. அழகாக வந்துட்டு நம் கண் முன்னே ஒரு சில காரியங்கள் தெரிய வரும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஒவ்வொரு நாளும் நான் உட்காந்து தியானிக்கும் பொழுது தனியாக உட்காந்து ஒரே வசனம் 3 நாள் 4 நாள்லாம் மறைச்சு பார்த்துன்னு சிரிச்சுக்கினே இருப்பேன், சிரிப்பேன். சில நேரம் அழுவ வரும், தண்ணி ஊற்றும், தனிமை ரொம்ப பிடிக்கும். என்னுடைய இந்த பிரச்சனைக்கு குடும்பம் போய், வாழ்க்கை போய், காசு போய், எல்லாம் போன பிறகு இந்த வார்த்தையினுடைய இந்த சமாதானம் மட்டும் என் வாழ்க்கையில் இல்லைன்னா நான் அடிக்ஷனுடைய உச்சகட்டத்துக்கு போயிருப்பேன். ஒன்று இல்லைன்னா இதற்கு காரணமான ஆப்போசிட் சைடு இருக்கு இல்லையா, அதை ஒரு வழி பண்ணிட்டு இருப்பேன். நான் பழைய ஆளாக இருந்தான் கண்டிப்பாக பண்ணியிருப்பேன். நான் ஒன்று அதை பண்ணியிருப்பேன், இல்லை அடிக்ஷனில் போய் செத்துருப்பேன். நான் 2 காரியம், அது 2மே இல்லாத இந்த வார்த்தையில் நிலைத்து நின்னதுக்கு ஒரு சில உதாரணங்களை மட்டும் நான் சொல்கிறேன் பாருங்க. நம்ம கையில் ஒரு பைபிள் இருக்குது. அந்த பைபிளில் 80% வந்து பழைய ஏற்பாடு. நான் வந்து ஒரு பைபிள் டீச்சர், பை தி வே, ஐ அம் நாட் அ பாஸ்டர், போதகர். என்னுடைய அழைப்பு வந்து டீச்சர் தான், பாஸ்டர் கிடையாது. ஸோ அதனால் என்னுடைய ஸ்டைலே வந்துட்டு அந்த டீச்சிங் ஸ்டைலில் தான் இருக்கும். வேதாகமம் 2ஆக பிரிக்கப்பட்டு இருக்கிறது. ஒன்று புதிய ஏற்பாடு, ஒன்று பழைய ஏற்பாடு. இந்த பழைய ஏற்பாடு வந்து எபிரேய மொழியில் மோஸ்ட்லி எழுதப்பட்டது. ஒரு சில அராமிக்லாம் இருக்கும், அதை விட்டுருவாங்க, கொஞ்சம் பர்ஷியன் அதெல்லாம் இருக்கும். பட் மோஸ்ட்லி எபிரேய மொழி. இந்த எபிரேய மொழி வந்து ஒரு மர்மமான மொழி வேதாகமத்தை பொறுத்த வரைக்கும். அதுவே புதிய ஏற்பாடுன்னு வரும்பொழுது கிரேக்க மொழி ரொம்ப இலக்கணம் நிறைந்த அற்புதமான ஒரு மொழி. இது 2த்துக்கும் வித்தியாசம் இருக்கு. ரொம்ப எளிமையாக சொன்னோம்னா, பழைய ஏற்பாட்டினுடைய ரகசியங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஆர்வம் அதிகமாக 1 by 1 அவர் ரிலீஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பார். இது கண்டுபிடிச்சிக்கோ, இது தெரிஞ்சுக்கோன்னு போயிட்டே இருக்கும். கிரேக்க மொழி வந்து ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட். இப்போ ஒரு உதாரணத்தை ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு கிரேக்க மொழியை பற்றி பார்ப்போம். ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம், யோவான் எழுதிய சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 15 முதல் 17. யோவான் 21 15 முதல் 17. யோவான் 21. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றார். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். 2ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றார். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். 3ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3ஆம் தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றார். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். ஓகே, இந்த 15ஆம் வசனம், 16ஆம் வசனம், 17ஆம் வசனம், இந்த 3 வசனத்திலையும் நீ என்னை நேசிக்கிறாயா, இங்கிலீஷ்ல எப்படி போட்டிருக்குன்னா do you love me, நீ என்னை நேசிக்கிறாயா 3 தடவை வந்திருக்கு கேட்டார் இயேசு கிறிஸ்து. இதில் பியூட்டி என்னன்னா, கிரேக்க மொழியை தெரிந்த ஸ்காலர்ஸ், ஆக்சுவலாக தமிழில் போட்டிருக்கிற டிரான்ஸ்லேஷன் கிடையாது, இங்கிலீஷில் போட்டதும் கிடையாது. இது கிரேக்க மொழியில் எப்படி வருது அப்படின்னா, முதல் முறை பேசுவது நீ என்னை நேசிக்கிறாயான்னு சொல்லும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய வார்த்தையே வந்துட்டு கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட். அது வந்து அகேப்போன்னுவாங்க. அகேப்போ அப்படின்னா
அன்கண்டிஷனல் லவ், நிபந்தனையற்ற விதமாக என்னை நீ நேசிக்க முடியுமா அப்படின்னு கேட்கிறார். யார்? இயேசு கிறிஸ்து. பேதுருவை பார்த்துட்டு நிபந்தனையற்ற அளவுக்கு என்னை நீ நேசிக்க முடியுமான்றாரு. அதுக்கு பேதுரு சொல்ற ரிப்ளை வந்துட்டு முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீலேயோ அப்படின்ற ஒரு கிரேக்க வார்த்தையை பயன்படுத்துறாரு. என்னால முடியாது ஆண்டவரே. ஃபீலேயோ அப்படின்னா சகோதரனை போல ஒரு அன்பு மட்டுமே என்னால் செலுத்த முடியும், என்னால் நிபந்தனையற்ற அன்பை செலுத்த முடியாது. இது வசனம். 15ஆம் வசனம். 16ஆவது வசனத்தில் இயேசு கிறிஸ்து அதையே கேட்கிறாரு. பேதுருவே என்னை நே அகப்பே அப்படின்றாரு. நிபந்தனையற்ற அன்பு செலுத்த முடியுமான். 2வது முறையும் பேதுரு என்ன சொல்றாரு? முடியாது ஆண்டவரே. 3வது முறை இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? இங்க அப்படியே வார்த்தையை மாத்திடுறாரு. குறைந்தபட்சம் அதெல்லாம் இங்க இல்லை. அவர் என்ன சொல்றாரு? நீ என்னை ஃபீலேயோ சகோதரனை போலையாவது நேசிக்க முடியுமா என்று கேட்ட பொழுது தான் பேதுரு பொத்துன்னு விழுந்து ஐயோ ஆண்டவரேன்னு ஓன்னு தேம்பி 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 அழுவறதுக்கு காரணம் அங்க உபயோகிக்கப்பட்டிருந்த அந்த வார்த்தை இருக்கு இல்லையா. முதல் முறை கேட்டது வந்து அன்கண்டிஷனல் லவ், எந்த நிபந்தனையும் கிடையாது. என்ன லவ் பண்றியா? முடியாது. என்னால இவ்வளவுதான் முடியுங்க. பேதுருக்கு அவரை பத்தி நல்லா தெரியும். என்னால் இவ்வளவுதான் முடியும், இதுதான் என்னால் செய்ய முடியும்ன்றாரு. 2 முறை கேட்கிறாரு. 3வது முறை வந்துட்டு இவர் கீழே இறங்கி வரார். பிதா பிரேயர் பண்ணும் போது நானும் பார்த்தேன். பிதா நம்மை நேசிக்கிறது போல நம்மால் அவரை நேசிக்க முடியாது. நம்ம வந்து சரீரத்தில் ரொம்ப குறையுள்ளவர்கள். இப்படி இது போன்ற காரியங்கள், நூற்றுக்கணக்கான காரியங்கள் வந்துட்டு ஒரு ஆழமான வேத வசனத்திற்குள் செல்லும் பொழுது நாம் கண்டுகொள்ளலாம். அந்த ஒரு சீனை மட்டும் யோசனை பண்ணி பாருங்க. பேதுருவனுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும்? ஐயோ முடியாத ஆண்டவரே ஓன்னு தேம்பி அழுதான்னு போட்டிருக்கு பைபிள்ல. ஏன் அப்படின்னா என்னால இவ்வளவுதான் முடியும். சரீரத்தில் குறைபாடு உள்ள ஒரு மனிதன், அதை பேதுரு உணர்ந்திருக்கிறான். அதே போல எபிரேய மொழிக்கு போனோம்னா அது ஒரு மிஸ்டீரியஸ் மொழின்னு சொன்ன இல்லையா. இது நம்ம தமிழ் பைபிளில் வந்துட்டு கர்த்தர்ன்னு போட்டிருக்கு. சில பைபிளில், புதுசாக வர்ற பைபிளில் யெகோவான்னு போட்டிருக்கோம். ஆக்சுவலாக அது வந்து ஈப்ரூவில் ரெண்டுமே கிடையாது. எபிரேய மொழியில் அது யோடே வாவே, 4 லெட்டர். இது வந்து டப்பாவாக இருக்கும், நீங்கள் இதில் பார்க்கலாம். இது வந்து ஒரு 4 லெட்டர்ஸ். இது யோடே வாவே. இது வந்து அன்ப்ரொனவுன்சபிள் நேம். யோடு என்றால் இந்த படத்தில் பார்க்கலாம். யோடு என்றால் ஒரு கரம் மாதிரி இருக்கும். இது பிக்டோகிராஃபிக்னுவாங்க கரம். யோடு யோடு என்றால் கரம். ஏ என்றால் யாரோ கையை தூக்கிட்டு நிற்கிற மாதிரி இருக்கும், வெளிப்படுத்துதல், பிரைஸ். அடுத்து ஏ என்றால் அது வந்து ஆணி. 4வது லெட்டர் கர்த்தர்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு வர்றது இதெல்லாம். 4வது வந்து திருப்பி ஏன்னு வரும். இதை மொத்தமாக சேர்த்து வைத்து படித்து பார்த்தீங்கன்னா இதனுடைய பொருள் பிகோல்ட் அண்ட் பிகோல்ட் நெயில். இதோ கரம், இதோ ஆணி. இதுதான் அவருடைய பேர். இப்போ இவர் பிரதர் சுந்தர்னு இருக்கார். இப்போ இவரை நீங்கள் வேற மொழியில் கூப்பிடணும்னு வச்சுக்கோங்களேன். சைனீஸ்காரன் கூப்பிட்டாலும் ப்ரொனவுன்சியேஷன், உச்சரிப்பு தானே மாறணும். பேர் அப்படி தானே இருக்கணும். கரெக்டாக நான் சொல்கிறது? உச்சரிப்பு அப்படி தானே இருக்கணும். ஸ்லைட்டாக வந்து ஸ்லாங் மாறும். நம்ம தமிழ் பைபிள் வரும்போது என்ன பண்ணிட்டோம்? கர்த்தர்ன்னு மாற்றினோம், சிலர் யெகோவான்னு மாற்றிட்டாங்க. இப்போ இங்கிலீஷ் பைபிள்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக யாவேன்றதை கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. யோடே பாவே அப்படின்றது. இந்த ஒவ்வொரு எழுத்திற்கும் எபிரேய மொழியில் ஒரு பொருள் உண்டு. அந்த ஒவ்வொரு எழுத்திற்கும் ஒரு படம் உண்டு. நான் சிம்பிளா ஒரு வார்த்தை, இப்போ உணவுன்றோன்னு வச்சுக்கோங்க. உணவுன்னா நமக்கு என்ன தோணும்? சாப்பிட்றது. இந்த ஊ என்பது ஒரு வடிவம், அது ஒரு எழுத்து. உணவுன்னு சேர்த்து படிச்சீங்கன்னா அது ஒரு பொருள் தரும். ஊ என்பதை தனியா எடுத்தீங்கன்னா அது ஒரு பொருள் தரும். நான் எடுத்தீங்கன்னா அது ஒன்று வரும். ஊன்னு எடுத்தீங்கன்னா அது ஒன்று வரும். இப்படியெல்லாம் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா வேதாகமும் கம்ப்ளீட்டாக வேறு விதமாக புரிய ஆரம்பிக்கும். இதுக்கு பல உதாரணங்கள் உண்டு. இன்னொரு காரணம் ஒன்று சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்க. ஏதேன் தோட்டத்தை பற்றி நமக்கு என்ன தெரியும்னா, இந்த எபிரேய மொழி எவ்வளவு முக்கியமானது. ரீசெண்டாக யூடியூப்ல ஒருத்தர் பார்த்தா, ரொம்ப பிரபலமான ஒரு நபர், பேரெல்லாம் வேண்டாம். அவர் சொல்கிறது முதல் மொழி வந்துட்டு தமிழ் மொழியாக தான். ஏன்னா காயின் வந்து ஏதோ நாதஸ்வரமாக வாசிச்சாராம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தில் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ன்னு போட்டிருக்கு பாஸ்டர். அது வந்து நாதஸ்வரமா. ஆர்ப்புன்னு போட்டிருக்கு, அது விண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் போட்டிருக்கு, அது நாதஸ்வரமா. அதனால வந்துட்டு தமிழ் மொழி தான் ஃபர்ஸ்ட் மொழிட்டான். சிரிப்பாக வருது எனக்கு. ஐயா தயவு செஞ்சு தெரியலன்னா தெரியலன்னு சொல்லிடுங்க, வேண்டாம் தெரியாத இடத்துல எதுக்கு.
நீச்சல் தெரியலையா, கிணத்துல குதிக்காதீங்க, வேண்டாம், உயிர் போயிடும். அப்படி பண்ணக்கூடாது. ஏதேன் தோட்டம் என்று ஏதேன் என்ற வார்த்தை 3 எழுத்து. அது வந்து ஐன்ற ஒரு வார்த்தை, அடுத்து டோர் டீன்ற வார்த்தை, அடுத்து வந்து நூன் அப்படின்ற வார்த்தை. இது 3த்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஐன் என்பது இது கண்களை போல இருக்கும். இது கண்ணு, ஃபர்ஸ்ட் லெட்டர் ரைட் டு லெஃப்ட் வரும். ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்துட்டு கண்ணு, 2வது லெட்டர் வந்துட்டு டோர், 3வது லெட்டர் வந்து ஒரு பாம்பு மாதிரி இருக்கும். இதை சேர்த்து வச்சு படித்து பார்த்தீங்கன்னா இதனுடைய பொருள் எப்படி போகும். நான் ஏதேன்றதுக்கு மட்டும் ஒரு உதாரணம் சொல்கிறேன். டு சி, டு பர்சீவ், அதை கண்டு உணர்ந்து, இந்த 3 லெட்டருடைய ஒரு உதாரணம் இல்லை, மீனிங், சாரி. அதை கண்டு, டு சி அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், உணர்ந்து, த டோர், எக்ஸ்பீரியன்ஸ் த டோர், அந்த கதவினுடைய இதை உணர்ந்து, அதனுடைய பொருளை உணர்ந்து, that opens into eternal life. சிம்பிளா சொல்றேன்னா, to see and experience a door that opens into eternal life. அந்த கதவை பார்த்து உணர்ந்து நித்திய ஜீவனை தேர்ந்தெடுத்துக் கொள்ன்று அப்படின்றது தான் அதனுடைய பேரு, ஏதேன் தோட்டம். அங்க என்ன நடந்துச்சு? இது ஜீவ விருட்சத்தின் இது, இங்க வந்து தேவையில்லாத ஒரு மரம், இதுவும் இருக்குது, இதுவும் இருக்குது, இது வேணுமா அது வேணுமானா நம்ம அம்மா என்ன பண்ணிட்டாங்க, இந்த சைடு போயிட்டாங்க. அப்படின்னா இதுதான் இந்த பியூட்டி ஆஃப் இது. ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்தில் ரொம்ப போரிங்கான ஒரு சப்ஜெக்ட் இருக்கும் பைபிளில். எதுன்னா, இந்த வம்சாவழி போடுறாங்களே, படிச்சிருக்கீங்களா? தூக்கம் எப்பயாவது வரலன்னு தோணுச்சுன்னா உங்களுக்கு இந்த 2 நாளாகமம் 3 நாளாகமம் இல்லை வம்சாவழி இது எடுத்து படிச்சிங்கன்னா ஸ்லீப்பிங் டோஸே தேவையில்லை, அவ்வளோ அற்புதமாக இருக்கும். அது இவனுக்கு அவன் பிறந்தான், அவனுக்கு பிறந்தான்னும் போதே போயிடும், எங்கேயோ அழகாக தூக்கம் வந்துடும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பெரிய ரகசியம் இருக்கிறது எல்லாமே வந்து வம்சாவழியில் இருக்குது. நேரம் இல்லாத காரணத்தினால் இது ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன் நான். இந்த ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம்ன்றது பெரிய சப்ஜெக்ட். அதில் ஒரு 10 பேர் இருக்குங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச பேர். இதில் பாஸ்டர் பேர் வரப்போது அவர் கோச்சிக்கூடாது. இப்போ கோச்சிக்கலாருன்னா அப்புறம் நீங்கள் என்கிட்ட தனியாக பேசுங்க, நான் விளக்கம் சொல்கிறேன். 10 பேர் வருது. அது என்னென்னா, முதல் மனிதனான ஆதாம். நான் தமிழ் பைபிள் படிக்கிறதே இல்லை, நான் இங்கிலீஷ் தான் படிப்பேன். அதனால் என்னுடைய உச்சரிப்பு நிறைய இங்கிலீஷ் பேர் வரும், தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. ஆதாம். 2வது சேத், 3வது ஈனாஷ், 4வது கேனன், 5வது மகலேலல், 6வது யாரேட் ஆர் ஜாரட், 7வது ஈனாக்கு, 8வது மெத்துசலா, 9 லாமேக், 10 நோவா. இந்த 10 பேருக்கு ஒரு 10 பொருள் உண்டுங்க. ஒவ்வொரு பேருமே எபிரேய மொழியை பொறுத்த வரைக்கும் ஒரு பொருள் இருக்கும். அந்த பொருளையும் டீகோட் பண்ணோம்னா ஒவ்வொரு எழுத்தை கூட உடைக்கலாம், ஒவ்வொரு எழுத்தை உடைக்கலாம். ஏன்றோம் இல்லையா, அது எபிரேய மொழியில் ஆலிஃப். ஆலிஃப்னா வந்துட்டு லீடர், சீஃப், மாடு. நம்ம கிறிஸ்டியன்ஸ் என்ன பண்ணுவோம், மாடுனா பேய் அப்படின்றோம். ஃபர்ஸ்ட் எழுத்து ஆலிஃபே மாடு தான். ஒரு காலத்தில் படத்தை பார்த்தீங்கன்னா அதான் இருக்கும். சரி, இந்த 10 பேர் இருக்கு இல்லையா, மோசே வந்துட்டு சும்மா அந்த 10 பேர் எழுதல. இந்த 10 பேருக்குள்ள ஒரு காஸ்பிள் இருக்கு, நற்செய்தி இருக்கு. அதை சேர்த்து படிச்சிங்கன்னா எப்படி வரும் அப்படின்னா, ஆடம்னா இங்கிலீஷில் மேன், தமிழில் மனிதன். சேத் என்றால் அப்பாயிண்டட், இங்கிலீஷில், தமிழில் நியமிக்கப்பட்ட. ஈனாஷ் என்றால் மார்டல் ஆர் டையிங், மரணமான. கேனன் என்றால் சாரோ, துக்கம். மகலலல் பிளஸட் காட், இல்லைன்னா ஆசீர்வதிக்கப்பட்ட இறைவன். ஜாரட் ஆர் யாரட், ஷெல் கம் டவுன், கீழே வரும். ஈனாக் என்றால் டீச்சிங் ஆர் கற்பித்தல். மெத்துசலா என்றால் அவரது மரணம் கொண்டு வரும். கரெக்டாக மெத்துசலா இறந்த போது தான் வெளில வந்தது, எக்ஸாக்டாக ஒரு வாரம் கழிச்சு வந்தது. லாமேக் என்றால் டிஸ்பேரிங், நம்பிக்கை இழந்தவர்கள். நோவா என்றால் ரெஸ்ட் இல்லைன்னா கம்ஃபர்ட். எல்லாத்தையும் சேர்த்து படிக்கலாமா? மனிதனுக்கு நியமிக்கப்பட்டது மரணமும் துக்கமும், ஆனால் ஆசீர்வதிக்கப்பட்ட இறைவன் கீழே வருவார். கீழே வருவார் யாரு? ஜாரட். கற்பிப்பார் யாரு? ஈனாக்கு. அவரது மரணம் கொண்டு வரும் யாரு? மெத்துசலா. லாமேக்னா நம்பிக்கை இழந்தவர்களுக்கு. நோவானா ஆறுதல் அல்ல ஓய்வு. திரும்ப முடிக்கிறேன். மனிதனுக்கு நியமிக்கப்பட்டது மரணமும் துக்கமும், ஆனால் ஆசீர்வதிக்கப்பட்ட இறைவன் கீழே வருவார், கற்பிப்பார், அவரது மரணம் கொண்டு வரும் நம்பிக்கை இழந்தவர்களுக்கு ஆறுதல் அல்ல ஓய்வு. இதுதான் இவரு. ஸோ இந்த ஆங்கிளில் படிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா, இதற்கு நான் வந்துட்டு பைபிள் அடிக்ஷன் ஆயிடுச்சு. நான் ஒரு காலத்தில் ஆல்கஹால் அடிக்ஷனில் இருந்தேன், இப்போ வந்து பைபிள் அடிக்ஷன். யாராவது வந்துட்டு இந்த சர்ச்சு, நம்ம அருள்நகரில் ஒரு மாதா கோயில் இருக்குல்ல, அது பக்கத்தில் இருக்கிற ஒரு நம்ம பழைய இல்லை, அவர் வேற குலம்,
குள்ளமாக ஒரு கேரக்டர் இருக்கு, சர்ச்சுக்கு பக்கத்து வீடு. அந்த அந்த நபர் ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி பைக்கில் வந்துட்டு இருக்கிறேன். இப்போ ஏரியாவில் ஒரு சில பேர் தெரிஞ்சுருவாங்க, ஏதோ ஃபாதர் ஆகிட்டான் போல, அவங்களுக்கு தெரியாதுல்ல. ஃபாதர் டீச்சர் சர்ச்சிலே தெரியாது. நான் டீச்சர் 10 தடவை சொல்கிறேன், தேங்க்யூ பாஸ்டர்ன்றாங்க. ஐயோ ஆண்டவர், 1வது ஊழியத்தில் ஒரு ஊழியம் வந்து பைபிளில் போட்டிருக்கிற ஊழியம் போதகனுடைய ஊழியம், டீச்சர் ஊழியம், பாஸ்டர் வேறு, இவாஞ்சலிஸ்ட் வேறு, இது வேறு, ப்ராஃபிட் வேறுன்னு. இதை ரெகக்னேஷனே கிடையாது, எங்களுக்கு ரெகக்னேஷனே கிடையாது. ஒருவேளை அதனால தான் யாரும் 10 பைசா கொடுக்க மாட்டாங்க, அது வேறு பிரச்சனை. இருந்துட்டு போட்டோம், கவலை இல்லை. அந்த சைடில் பைக் ஓட்டிட்டு வர அவர் வழியில் நிறுத்திட்டு பழைய பேர் சொல்லிவிட்டு, நீ நல்லா பேசல, நல்லா பேசணும்னா நான் சேல்ஸ் மார்க்கெட்டிங்கில் அப்போ இருந்தேன், அதை சொல்கிறான் போல. நான் எனக்கு ஒரு லேண்ட் இருக்குது 600 ஸ்கொயர் ஃபீட்டில், அந்த லேண்டை விற்றுறேன், இங்கே காசு வரும். நான் வந்து காரினுடைய டீலர்ஷிப் எடுப்பேன், கார் டீலர்ஷிப் எடுப்பேன். நான் உனக்கு 1 லட்ச ரூபா தரேன். இது நடந்தது. இப்போது 1 லட்ச ரூபா தரேன், இப்போ ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி. நீ இந்த கேன்வாசிங்லாம் பண்ணுவல, நான் ஐடி இண்டஸ்ட்ரியில் இருந்தவையா, என்னை கொண்டு வந்து கார் விற்க சொல்லி, கார் விற்கிறது கெட்ட தொழில் நான் சொல்ல வரல, பேசினாலே வந்துட்டு என்ன வேணால் விற்கலான்ற அர்த்தமாக இருந்தான். எனக்கு தெரியாதுப்பா. இல்லை, நான் 1 லட்ச ரூபா தரேன் உனக்கு, நீ 1 கோடி ரூபா கொடுத்தாலும் சரி, 100 கோடி ரூபா கொடுத்தாலும் சரி, எந்த இடத்துல நான் போனாலும், மீட்டிங்கில், கான்ஃபரன்ஸில் எத்தனை கோடி வந்தாலும் இனி இந்த வாழ்க்கை திரும்ப போகுமான்னு கேட்டால் சத்தியமாக வாய்ப்பே கிடையாது. எந்த ஒரு காரணத்திற்காகவும் திரும்பி போகிறது எதுவுமே கிடையாது. வாழ்க்கையில் பணம் இருந்தபோது யார் இருந்தார்கள், பணம் இல்லாத போது யார் இருந்தார்கள், பணம் இருந்தால் மரியாதை என்ன, இல்லைனா என்ன, உறவுனா என்ன. இன்னைக்கு நான் ஒன்றுமே இல்லாத போது என் கூட இருந்தது யார், எனக்கு வந்து சமாதானத்தை கொடுத்தது யார். அந்த சமாதானம் வந்து நித்திய சமாதானம் வேறு. நான் செய்யக்கூடிய வேலைக்கு இந்த காலத்தில் எனக்கு ஒரு வேலை இல்லாமல் போனாலும், அதற்கு உண்டான உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் இல்லாமல் போனாலும், இயேசு கிறிஸ்து அதுக்கு ஒரு பதில் சொல்லியிருக்கிறாரு. பேதுரு வந்து கேட்குறாரு, ஐயா உங்களுக்காக விட்டு நான் எல்லாத்தையுமே வந்திருக்கிறேனே, எங்களுக்கு என்ன பண்ண போறீங்கன்றாரு. எனக்காகவோ சுவிசேஷத்திற்காகவோ யாரெல்லாம் எதையெல்லாம் விட்டு வந்தீர்களோ, எக்ஸப்ட் மனைவி, ரொம்ப தெளிவாக இருக்கும் பைபிளில், எக்ஸப்ட் மனைவி 100 மடங்காக திருப்பி கொடுக்கப்படும் அப்படின்ட்டார். நான் செய்யக்கூடிய வேலை எல்லாம் வந்து இன்றைக்கு பரலோகத்தில் என்னுடைய பொக்கிஷத்தை நான் பதிவு செய்து கொண்டிருக்கிறேன். அங்கே என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஃபுல்லாக அங்கே போயிட்டு இருக்குது. இந்த எஞ்சி இருக்கக்கூடிய நாட்கள் கர்த்தருடைய வருகை ரொம்ப சமீபமாக இருக்குது. நான் நிறைய ப்ராஃபஸி அப்டேட்ஸ் அதெல்லாம் போட்டிருக்கேன், வீடியோஸு. நீங்கள் விருப்பம் இருந்தால் நீங்கள் அதை பார்க்கலாம். அவருடைய வருகை எவ்வளவு சமீபம் என்பதற்கு ஏகப்பட்ட உதாரணங்கள் இஸ்ரேலில் நடந்து கொண்டிருக்கிறது. இன்க்ளூடிங் இப்போது இஸ்ரேல் ஈரான் வார், அப்புறம் வரவிருக்கும் வார், காசா வார், ட்ரம்ப் என்ன பண்ணுவார், இதை குறித்தாலும் நிறைய வீடியோஸை நான் பதிவு செய்திருக்கிறேன். விருப்பம் இருந்தால் பாருங்கள். கர்த்தருக்கு சித்தமானால் மற்றொரு முறை வேறு சில காரியங்களோடு நான் நிறைய எழுதி வச்சுட்டு வந்தேன், பட் டைம் இல்லை, அதனால் we will try to close this. மொத்தத்தில் என்னுடைய இந்த சாட்சி கடைசியாக நான் சொல்ல வந்த கருத்து என்னன்றது சொல்லி முடிச்சிடுறேன். இவ்வளவு இழப்பிற்கு பின்பும், திரும்ப சொல்றேன், இவ்வளவு இழப்பிற்கு பின்பும் திரும்பி ஏதாவது கிடைச்சிச்சான்னு கேட்டீங்கன்னா, நித்திய சமாதானம் கிடைச்சிருக்கு. பாக்கி ஏதாவது கொடுக்க ரெடியா இருக்காங்க ஒரு சில பேர். நான் அதை செய்கிறேன், இதை செய்கிறேன், நீ இதை பண்ணுவியா அப்படின்னா வேண்டாம், சாரி, உன் ஆஃபர் சரியில்லை, எனக்கு அதோட பெட்டர் ஆஃபர் இருக்குது, அங்கேருந்து நான் இங்கே கலெக்ட் பண்ணலன்னா நான் அங்கே கலெக்ட் பண்ணிக்கிறேன். எந்த சைடும் போகிறதுக்கு எனக்கு எந்த விருப்பமும் இல்லை. இந்த சமாதானத்துக்கு 3 காரணங்கள் நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். 1, எக்ஸ்ப்ளோரர்ஸ் வேர்ட், அவருடைய வார்த்தையினுடைய ஆழத்திற்கு அளவில்லை. உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் பிடிக்குதோ அந்த ஆழத்திற்குள்ளே சென்று ஆராய்ச்சி செய்து நிம்மதியை தேடுங்கள். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பார். 2வது, இந்த வார்த்தை என்ன பண்ணுதுன்னா குருட்டுத்தனமான ஒரு விசுவாசத்தை கொடுக்கிறது. திடீர்னு ஃபோன் வரும், இன்னும் வந்துச்சு, அவன் ட்ரம்ப் வந்து போட்டான், சைனா ஆட்டு கிளப்பிட்டாங்க, வர முடியாது, இயேசு கிறிஸ்து வரமாட்டார். எழுதி வைத்த 100 தீர்க்க தரிசனங்கள் இன்னும் பாக்கி இருக்குது. அது முடியாமல் என் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை நிறைவேறாமல் அது வெறுமையாய் திரும்ப வராதுன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. அவர் சொன்ன தீர்க்க தரிசனம் முடிஞ்சே ஆகணும், உலகம் அழியுமா முடியாது, அதுக்குள்ளே இயேசு கிறிஸ்து வரமாட்டார். ஏன்னா அவர் சொன்ன தீர்க்க தரிசனம் முடியல. இஸ்ரேலை குறித்ததான ஏகப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் முடியல. ஸோ இந்த வார்த்தை என்ன செய்கிறது என்றால் நிம்மதியை தருகிறது. அதை தாண்டி ஒரு விசுவாசத்தை தருகிறது. சபை எந்நேரத்திலும் எடுத்துக்கொள்ளப்படலாம். பேசினே இருக்கும்போது சபை மேலே போயிடலாம். அது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கான்னு தெரியல, எனக்கு நம்பிக்கை இருக்குது, சபை மேலே போயிடலாம். அந்த வார்த்தை என்னுடைய விசுவாசத்தை அதிகரிக்கிறது. கடைசியாக ஒரு காரியம் என்னவென்றால்,
இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு வசனம் ஒன்று ரோமன்ஸ் 10:15 என்ன சொல்லியிருக்கிறது? ரோமன்ஸ் 10:15 இதை மட்டும் படிச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ரோமருக்கு எழுதிய நிருபம் 10:15. இதை விட ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கவே முடியாது. ரோமருக்கு எழுதிய நிருபம் 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இன்னொரு தடவை படிங்க, அந்த லாஸ்ட் லைன் மட்டும் படிங்க. நற்செய்தி சுவிசேஷம். என்ன அழகா எழுதிருக்கு பாருங்க. How beautiful are the feet of those who proclaim the good news. சுவிசேஷத்தை, நற்செய்தியை, கர்த்தருடைய வார்த்தையை பகிர்கிற அந்த ஒரு வாய்ப்பு இருக்குல்ல, ஒரு அவ்வளோ ஒரு பெரிய blessing by God's grace. கர்த்தருடைய வார்த்தையில் 10-12 மணி நேரம் தொடர்ந்து தியானிக்கவும், என்னுடைய விசுவாசத்தை வளர்க்கவும், அநேகருக்கு இதை கொண்டு செல்லவும் கர்த்தர் என்னை பயன்படுத்தி இருக்கிறார் என்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. அதற்கு நான் காலத்திற்கும் மூச்சுள்ளவரை நான் அவருக்கு கடமைப்பட்டிருக்கிறேன். சரி, ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, நீர் தந்த இந்த மாலை வேலைக்காக, இந்த செய்தியிற்காக நன்றி ஐயா. உம்முடைய வார்த்தை என் வாழ்க்கையில் என்ன செய்தது, எனக்கு இத்தனை பேர்களுக்கு முன்பாக, உம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பாக சாட்சியாய் நிற்க வைத்திருக்கிறீர். உண்மையை, சத்தியத்தை பகிர்ந்திருக்கிறேன். நீர் எனக்கு தந்த இந்த சந்தோஷத்திற்காக நன்றி. எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையிலும் நீர் என்னை பாதுகாத்து அரவணைத்து வைத்திருக்கிறீரே, அதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி ஐயா. இந்த அனுபவத்தை ஒவ்வொருவரும் பெற வேண்டுமாய் நான் செபிக்கிறேன். ஒருவேளை இங்கிருப்பவர்களோ இல்லது பின்னாட்களில் கேட்பவர்களுக்கோ இதே சமாதானத்தை நீ தர வேண்டுமாய் நான் செபிக்கிறேன். வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் ஆசீர்வதியும், குடும்பத்தை ஆசீர்வதியும். உன்னுடைய வருகை சமீபமாய் இருக்கிறது. அதனால் குடும்பத்தில் யாரேனும் ரட்சிக்கப்படாமல் இருந்தால் இதாவே கெஞ்சி மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். அந்த இருதயத்தையும் நீர் தொட வேண்டுமாய் மன்றாடுகிறேன் ஐயா. ரட்சிக்கப்படட்டும். நாங்கள் எல்லோரும் ஒன்றாய் இயேசு கிறிஸ்துவை மேகத்தில் சந்திக்கும் நாள் வரை பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இடைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. மத்தியிலே செய்தி கொடுத்த சகோதரர் மோசஸ், எங்களுக்கு அறிமுகமான